ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. தக்ஷயஜ்ஞம் அப்படின்ற வர ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய தலைப்புல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம பல வாரங்களாக இந்த 4வது ஸ்கந்தத்தினுடைய தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்திலிருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு வரக்கூடிய தலைப்பை பல வாரங்களா பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய நிறைவு நிகழ்ச்சி இன்னைக்கு. ஏன்னா தக்ஷ யஜ்ஞத்துல நாம என்ன பார்த்தோம், என்ன புரிஞ்சுட்டோம், எதை வாழ்க்கையில நாம நெறிமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். சோ நீங்க எல்லாரும் கடந்த ஒரு 13-14 வாரங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த தலைப்பு. ரொம்ப பெரிய தலைப்பு, நிறைய விஷயங்கள் உள்ள வருது. உங்க எல்லாருக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். அது எப்படி தொடர்ச்சியா கடைசியில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி விஷ்ணு அங்க நாராயணர் அவங்க எல்லாருக்கும் இந்த யஜ்ஞத்தினுடைய உண்மையான விஷயம் என்ன, நாம அதிலிருந்து படிக்கக்கூடிய நபர்களாகிய பக்தர்களாகிய நாம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல வைக்கிறார். சோ அதன் மூலியமா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதற்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்பொழுதும் போல 7 மணிக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அது அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்ன்ற விஷயத்தையும் நம்ம இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அதற்கு முன்னாடி நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு சின்ன ஒரு முன்னுரை நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதம்னா என்ன, அதனுடைய மகாத்மியம் என்ன, அதை ஏன் எல்லா ஆச்சாரியர்களும் சரி, பெரிய பெரிய மகான்களும் சரி, முனிவர்களும் சரி, பக்தர்களும் சரி, ஏன் பகவானே கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை போல ஒரு உயர்ந்த புராணம் இல்லை, உயர்ந்த வஸ்து இல்லை. கலியுகத்துல மக்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடிய விளக்கு அதுதான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு அவர். அது 2வது காண்டத்திலையும் பார்த்தோம். நம்ம எப்படி இருள் சூழ்ந்த இந்த பௌதிக உலகத்துல நாம எல்லாரும் தாமசீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த தாமசீகமாக வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு இதுதான் பாதை, இந்த பாதை தான் உங்களுக்கு சரியான பாதை அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்வது ஸ்ரீமத் பாகவதம். நிறைய மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, அப்ப வேத மந்திரங்கள்லாம் தேவையில்லையா? வேத மந்திரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தை விட ஒரு தரம் குறைந்ததா? அல்லது நம்மளுடைய வேத மந்திரங்கள், வேத யஜ்ஞங்கள், வேத விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும், அதெல்லாம் என்ன நம்ம ஒரு மதிப்பு குறைவா பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். அப்ப என்ன அப்படின்னா, இதை பல இடங்கள்ல சுகதேவ் கோஸ்வாமியா இருக்கட்டும், யாரு ஸ்ரீமத் பாகவத்தை எடுத்து சொல்றாரு அவரோ, அல்லது பகவானே 11வது காண்டத்துல உத்தவ கீதையில வரும் 11வது காண்டத்துல அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேத மந்திரங்களுடைய ஒரு படி குறைவானதோ உயர்வானதோ கிடையாது ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா? ஸ்ருதின்னு சொல்லக்கூடியது வேத மந்திரங்கள். அப்ப வேத மந்திரங்களுக்கும் அதற்கும் என்னன்னா, இது குறைவானது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் யார் ஒருத்தன் ஸ்ரீமத் பாகவதத்தை பணிவுடன், ஆனந்தத்துடன், அதே மாதிரி ஸ்ரத்தையுடன் அவன் கேட்கிறானோ, அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மருந்தாக கொடுக்கப்படுகிறது. நான் போன வாரமே சொன்னேன், நம்மளுடைய பௌதிக உலகத்துல நாம வாழ்வதே ஒரு நோய் இல்லையா? என்ன நோய்? பௌதிக பந்தமே ஒரு நோய். அகம் மமேதி அப்படின்னு பாகவதம் சொல்றது. அகம் மமேதினா என்ன? இது என்னுடையது, இது நான், என்னுடையவர், நம்முடையவர், எல்லாமே அகம், நான் மற்றும் என்னுடையது. இதனுடைய விரிவாக்கமாகத்தான் உலகத்துல எல்லாமே இருக்கு. என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய பங்களா, நான் 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 நான். அப்ப இந்த வியாதியை எப்படி போக்குறது? வியாதியை எப்படி போக்கணும் அப்படின்னா, நாம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து வெளியில வரணும். அப்ப இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியில வருவதற்கு என்ன வேணும்? பகவானினுடைய விஷயங்களை கேட்கிறோம். பகவானினுடைய கருணையினால் நமக்கு இது கிடைச்சது. பகவானினுடைய தொடர்பு பண்ணி நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பௌதிக விஷயங்கள் மீது ஒரு பற்று அற்று வாழ முடியும், ஒரு பற்று இல்லாமல் வாழ முடியும். அப்ப அந்த மாதிரி வாழும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பகவான் நம்ம பௌதிகத்தின் மேல கூடிய பற்று பகவானிடம் பற்றாக மாறும். அப்ப அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? பகவானிடம் அன்பு பரிமாற்றம் பெறுவதற்கான வழிமுறையை தேடுவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இல்லையா? பகவானுடைய அன்பு பரிமாற்றத்தை பெறுவது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாம பெற்றுட்டோமா?
அப்ப அதை பெறுவது அப்படின்னா அதுதான் முக்கியம். அன்பு பரிமாற்றம்ன்றது பௌதிக உலகத்துல பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, ஆண் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பௌதிக பந்தம், ஆணுக்கு பெண் மேல ஒரு அன்பு, பெண்ணுக்கு ஆண் மேல ஒரு அன்பு, இந்த மாதிரி விஷயங்கள் மூல நம்மளுடைய பகவானுடைய தொடர்பு இல்லை. ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா புலன்கள் மீது ஏற்படக்கூடிய தொடர்பு. இந்த புலன்கள் அந்த புலன்கள் மேல ஆர்வமா இருக்கு, அந்த புலன்கள் இந்த புலன்கள் மேல ஆர்வமா இருக்கு. ஆனால் பகவானுடைய நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி அப்படின்னா, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு, நண்பனை போல உள்ள தொடர்பு, எதிர்பார்க்காமல் ஏற்படக்கூடிய அன்பு, எதையும் எதிர்வினை இல்லாமல் செய்யக்கூடிய தொடர்பு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பகவத்கீதையா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொல்லிக்கூட விஷயம் என்ன அப்படின்னா, மிக உயர்ந்த குறிக்கோளாகிய வாழ்க்கையினுடைய பகவானிடம் அன்பை பெறுவதற்காகவே நாம என்ன பண்றோம், ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கிறோம். அதனால இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான முக்கிய நோக்கம் என்ன, இதை நாம பெறணும். இப்ப நிகழ்ச்சி நீங்க வந்திருக்கீங்க, பல வாரங்களா வந்து கொண்டிருக்கீங்க. அதுல நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, நிறைய நிகழ்ச்சிகளும் அட்டன் பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் நடக்குது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நடந்து கொண்டிருக்கு. அப்ப எல்லா நிகழ்ச்சியும் அட்டன் பண்றோம். அப்ப எதற்காக பண்றோம், பொழுது போகல, வீட்டுல நேரம் போகலன்னு பண்றோமா? இல்ல. எதற்காக பண்றோம் அப்படின்னா, பகவானினுடைய கருணை, பக்தருடைய கருணை, பகவானுடைய சங்கம், பக்தருடைய சங்கத்தின் காரணமாக எப்படி நானும் பகவானுடைய நேரடி தொடர்புக்கு வர முடியுமா, நானும் பகவானுடைய அன்பை பெற முடியுமா, நானும் பகவானுடைய உற்ற நண்பனாக மாற முடியுமா, நானும் பகவானிடம் ஒரு பந்தத்தை ஏற்படுத்த முடியுமா, அதைத்தான் பண்றோம். சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை சொன்னேன் நான். அப்ப ஸ்ரீமத் பாகவதம்ன்றது எதற்காக பண்றோம், நீங்க எதற்காக வருகிறீங்க, நாம எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறோம் அப்படின்ற விஷயத்த நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள் என்ன. சும்மா நாமளும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நீங்களும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, சும்மா 1 மணி நேரம் பேசுவோமே, நீங்களும் கேட்கிறீங்க, ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. இதனுடைய வாழ்க்கையினுடைய இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, இதனுடைய நிகழ்ச்சியினுடைய பலன் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கும் ஒரு நிலைமை இருக்கணும். அதை முடிச்சு நம்ம என்ன பண்றோம், இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்பொழுதும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வணக்கங்களும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தானதாகட்டும். அவருடைய கருணை இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஒரு துளிவும் நடத்த முடியாது. இப்போ ஒரு 10 நிமிஷமா பேசிக் கொண்டிருக்கோம். அத பேசுறதுக்கு கூட அவருடைய அனுமதி தேவை. பகவத்கீதை என்ன சொல்றார், அனுமந்தாச்ச உபதிருஷ்டாச்ச, அனுமதி தேவை, அவர்தான் மேற்பார்வையாளர். ஒரு நிகழ்ச்சி இப்ப இத கையை இப்படி உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய அனுமதி தேவை, இந்த விரலை இப்படி ஆட்டணும் அப்படின்னா அவருடைய அனுமதி தேவை, இப்படி விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கார். அப்ப பகவான் வாசுதேவரை பற்றி சொல்லுவதற்கு அவரிடம் அனுமதி வாங்காமல் எப்படி பேச முடியும்? உங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு மறைமுகமாக பேசுறதுன்றது தவறு. உங்களை வைத்துக் கொண்டு உங்களுடைய அனுமதியோடு பேசுவதுன்றதான் சரியான வழிமுறை இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், இங்க பகவான் வாசுதேவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். அவருடைய குணாதிசயம், அவருடைய வர்ணனை, அவருடைய லீலைகள், அவருடைய நாமங்கள், அவருடைய பக்தர்களுடைய வர்ணனை, இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப அவருடைய அனுமதி இல்லாம அவரை பற்றி நாம எப்படி பேசுறது? அது தகுந்த கலாச்சாரமா இருக்காது. அதனால என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் பகவான் வாசுதேவர்கிட்ட அடிபடிந்து, பகவான் வாசுதேவரே உங்களுடைய கருணையை என் மீது காட்டுங்கள், உங்களுடைய கடாட்சத்தை என் மீது தருங்கள். அதன் மூலியமா என்ன கிடைக்கும், எனக்கு இந்த பாகவதத்தினுடைய அந்த என்ன சொல்றது அப்படின்னா அந்த அமிர்தத்தை ஒரு துளியாவது நான் பருகிட்டு போறேன். பெரிய கடல் அது. அந்த கடலை பருகிற அளவுக்கு நமக்கு சக்தியும் இல்ல, ஞானமும் இல்ல, தேர்ச்சியும் இல்ல, அதனுடைய அருகதையும் இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம், அதனை பெறுவதற்கு பகவான் வாசுதேவர்கிட்ட ஒரு அடிபணிந்து அவருடைய கருணையை நாடுகின்றோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியில போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன முன்னுரை பார்ப்போம். போன வாரம் என்ன பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4வது ஸ்கந்தத்தினுடைய 7வது அத்தியாயத்திலிருந்து சில இதை பார்த்தோம். எல்லாரும் அங்க வந்திருக்கிற நாராயணர் விஷ்ணுவை போற்றி புகழ்றாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்றாங்க, அவங்களுடைய மனசுல என்ன பட்டது அப்படின்ற விஷயத்தை அவர்களுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அப்ப நாம எப்படி பண்ணோம் அப்படின்னா, முதல்ல போன வாரம் பார்த்தது முதல்ல என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய விஷயத்த பார்த்தோம். எப்படி தான் ரொம்ப கோபப்பட்டதாகவும், இந்த கோபம் இந்த பௌதிக உலகத்துல வாழக்கூடிய உயிர்வாழிகளுடைய ஒரு வெளிப்பாடாகவே இருக்கு,
இருந்தாலும் உங்களுடைய கருணையின் காரணமாக நான் மிகப்பெரிய தவறுகளை செய்யவில்லை. இவர்களுக்கு ஒரு பாடத்தையும் புகட்டி விட்டேன். அவங்களுடைய கருணையின் காரணமாக அவர்களை எதிரியாக பார்க்கல அப்படின்ற விஷயத்தை போன வாரம் சொன்னார் சிவபெருமான். ருத்ர உவாச்ச அப்படின்னு பார்த்தோம். அப்ப இது முதல்ல நம்ம பார்த்த விஷயம் போன வாரம். இரண்டாவது எல்லாரும் சொன்னாங்க பிரம்மோ உவாச்சன்னு வந்தது. பிரம்மதேவர் போற்றினார், பிரம்ம ரிஷிகள் போற்றினாங்க, பிராமணர்கள் போற்றினாங்க, எல்லாரையும் பார்த்தோம். அப்ப இந்த உலகத்துல அவங்க சொல்லக்கூடிய எல்லாருடைய புகழ்களுடைய முக்கிய ஒரு குறிப்பு என்ன, முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நாம பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவானினுடைய பக்தனாக மாறக்கூடிய ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இது போன வாரம் நடந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய ஒரு குறிப்பு என்ன, நாம பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு பக்தி சேவை அப்படின்னு சொல்லலாம். பக்தி சேவை நமக்கு என்ன புண்ணியத்தை கொடுக்கும், எந்த பாவத்தை கொடுக்கும், என்ன புண்ணியம் கிடைக்குமா. நான் இதே மாதிரிதான் திருப்பி நான் 13 வாரங்களாக தக்ஷ யஜ்ஞம் நிகழ்ச்சி அட்டன் பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். ஆனாலும் புண்ணியத்துக்காக நம்ம பண்றது இல்லை. புண்ணியம் தேடுவது எப்படி அப்படின்னா, இந்த விஷயங்கள்ல புண்ணியம் தேடுவதுன்றது இதுல நம்மளுடைய 6வது ஸ்கந்தத்துல பாகவத்தினுடைய 6வது ஸ்கந்தத்துல வருது இல்லையா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரகலாத மகாராஜர் சொல்றாரு, நம்ம உடைந்த கண்ணாடியை தேடுவது போல பகவான்கிட்ட வைரங்களும் வைடூரியங்களும் இருக்கு. அதை போய் கேட்காம எனக்கு புண்ணியத்தை கொடுங்க, நான் அடுத்த பிறவில ரொம்ப உயர்ந்த பரப்புல பிறந்துட்டு போறேன் அப்படின்னு கேட்கிறது என்ன, உடைந்த கண்ணாடிகளை கேட்பதை போல இல்லையா. அப்ப என்ன கேட்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கணும். அதனால பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திரம் ஜபஸ்தபகா போன வாரம் ஸ்லோகத்தை பார்த்தோம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, பக்தி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன அப்படின்னா, வெறும் சவத்துல பண்ணக்கூடிய ஒரு அலங்காரத்தை போல. ஒரு சவ உடல் இருக்கு, உயிர் பிரிஞ்சாச்சு, உடல் மட்டும் அங்க இருக்கு. அதுக்கு போய் மாலை அணிவிப்பது, அதற்கு சந்தனம் பூசுவது, அதற்கு ஏதாவது அழகான ஆடைகளை போடுவது, இதெல்லாம் என்ன அப்படின்னா மறைந்த உடலுக்கு ஒரு அலங்காரம் செய்வதை போல. இது எப்படின்னா, நமது வாழ்க்கையில பகவத் பக்தி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையும் அதற்கு சமமே அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அப்ப கிருஷ்ணருக்கு செய்யும் சேவைகள்ல எந்த குறைபாடுகளும் தேவையில்லை. நாம புண்ணியம் தேடியோ பாவத்தை நோக்கியோ பாவத்தை போக்குவதற்கோ பகவான்கிட்ட வந்தோம் அப்படின்னா தவறில்லை. ஆனாலும் அது எப்படி உடைந்த கண்ணாடிகளை தேடுவதை போல இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பகவானிடம் எதை கேட்கணும், நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய பக்தர்கள் நம்ம கேள்வி எழுப்புவாங்க. பகவான் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு எதிர்பாராமல் பகவான் நமக்கு முன்னாடி நிக்கிறார். அப்ப என்ன கேட்க போறோம், முதல்ல பகவான் தானா அப்படின்ற ஒரு முதல்ல டவுட்டே நமக்கு வரும். இவர் தான் பகவானா அல்ல ஏமாத்துறாங்களா, அது முதல்ல இருக்கும். பகவான் நமக்கு முன்னாடி நின்னார் அப்படின்னா என்ன கேட்க போறோம், என்ன கேட்க போறோம், இதுதான் கேட்போம் எல்லாரையும் போலையும். எனக்கு வியாதிகளை போக்குங்க, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு 1000 ரூபாய் கடன் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, பெரிய வீடு கிடைக்கல, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். இதை கேட்பதற்கான பகவானுக்கு முன்னாடி போகணும். பகவானுக்கு முன்னாடி என்ன போகணும் அப்படின்னா, அஹைதுகி அப்ரதிஹதா. எப்படி சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, மம ஜென்மனி ஜென்மனி பவதாத் பக்திர் அஹைதுகி துவயி. நான் பல ஜென்மங்கள் எனக்கு எடுத்தாலும் பரவாயில்லை, நான் நரகத்துல அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, பல கஷ்டங்களுக்குள்ள போனாலும் பரவாயில்ல, மம ஜென்மனி ஜென்மனி பவதாத் பக்திர் அஹைதுகி துவயி. உன்னுடைய பக்தியை பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடு. அதுல எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பக்தி. எதிர்பார்ப்பு இருந்தா அப்புறம் என்ன பக்தி இருக்கு, பக்தியில். அதை போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாரம் ஆரம்பிக்கிறோம் திருப்பி 6வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 41வது இதுல பார்க்கிறோம். முதல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல அக்னி உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அக்னி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய வந்தனைகளை தெரிவிக்கின்றார் நாராயணருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்கள் அதான் நடக்குது. யஜ்ஞங்கள் எதுக்காக நடத்துறோம், ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தோம். யஜ்ஞங்கள் என்றது காம செயலா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தோம். அப்ப யஜ்ஞங்கள் ஒரு காம செயலான அர்த்தம். நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய எல்லா யஜ்ஞங்களும் காம செயலாக பார்க்கப்படுதா. ஏன்னா இன்னைக்கு பண்றோம் இல்லையா, வீட்டுல அந்த ஹோமம் இந்த ஹோமம், கணபதி ஹோமம், அப்படி இப்படி நிறைய ஹோமங்கள் யஜ்ஞங்கள் வீட்டுல பண்றோம். எதற்காக பண்றோம், நம்மளுடைய நலனுக்காக. வீடு நல்லா இருக்கணும், நிறைய செல்வங்கள் வரணும், அது எதிர்ப்புகள் வரக்கூடாது, இதற்காக பண்ணி கொண்டிருக்கோம். யாராவது பகவானினுடைய பக்திக்காக யஜ்ஞங்கள் பண்றோமா, பண்றது இல்லை. பகவானினுடைய பக்திக்காக யஜ்ஞம் பண்றதுதான் சங்கீர்த்தனம் யஜ்ஞம். பாகவதம் என்ன சொல்றது, யஜ்ஞே சங்கீர்த்தனேர் பிராயேர் யஜந்திஹி சுமேதசகா. யார் ஒருத்தன் சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்றானோ அவன் தான் சுமேதசகா, அறிவானவன், அறிவில் சிறந்தவன். மேதசகா சுமேதசகா.
அப்ப அதுதான முக்கியமான விஷயம். நாம என்ன பண்றோம் இன்னைக்கு? காம செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இங்க அக்னி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் பௌதிக பந்தத்திலிருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறாரோ, அவரால எப்படி இந்த யஜ்ஞங்கள் மூலியமாக வெளியில வர முடியும்? எப்படி சாத்தியமாகும் பகவானே? அப்படின்ற கேள்வியை முன்வைக்கின்றார். அதான முக்கியமான விஷயம். யஜ்ஞங்கள பண்ணி யாராவது வெளியில வந்திருக்காங்களா இதுவரைக்கும்? வந்ததா சரித்திரமே இல்ல. ஏன்? யஜ்ஞங்கள் பண்றதுக்கான முக்கிய நோக்கமே என்ன? விஷ்ணுவை நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம் யஜ்ஞங்கள. இல்லையா? அப்ப அதத்தான் வேத புராணங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். வேத புராணங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, விஷ்ணுவை திருப்திப்படுத்தி, நாம இந்த பௌதிக உலகத்துல எனக்கு பற்றுகள் வேண்டாம். இல்லையா? யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்யத்ரனா என்ன அர்த்தம்? யஜ்ஞத்தை பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்காமல் செய்யப்பட்ட யஜ்ஞங்கள் எல்லாமே கர்ம பந்தனஹா நம்மளை கர்மாக பந்தப்படுத்தக்கூடியவை. அப்ப அதுதான முக்கியமான விஷயம். அப்ப யஜ்ஞம்ன்றது என்ன அப்படின்னா, விஷ்ணு திருப்தி அடைந்தாரா? இப்ப நீங்க எல்லாரும் அதை யோசிக்கணும். இங்க அக்னி தேவரும் அதான் சொல்றாரு. நாங்க பண்ணின யஜ்ஞத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பெருமை என்ன? நீங்க எங்களுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. அப்ப நாங்க பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறது. வீட்டுல ஒரு யஜ்ஞம் பண்றோம். அந்த யஜ்ஞத்துல பகவான் விஷ்ணு அங்க தோன்றணும். பகவான் விஷ்ணு அங்க தோன்றிருக்கார் அப்படின்னா, நாம பண்ண யஜ்ஞத்திற்கான பலனை அடைந்து விட்டோம். அவர் தோன்றல. அவரை தோற்றுவிக்கக்கூடிய பிராமணர்கள் இன்னைக்கு இல்ல. அந்த யஜ்ஞத்தை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு அருகதை இல்லை, அல்லது விஷயங்கள் புரியவில்லை. எப்படி பண்ணணும்ன்ற ஸ்லோகங்களை, வேத மந்திரங்களை எவ்வாறு சொல்ல வேண்டும்ன்றதும் தெரியல இன்னைக்கு. இப்ப இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். யஜ்ஞங்கள்லாம் என்ன அப்படின்ற விஷயங்களை இந்த தக்ஷ யஜ்ஞம்ன்ற தலைப்பே அதுக்கு தான் வந்தது. எதற்காக? யஜ்ஞம்னா என்ன அப்படின்றத எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான். எப்படி பாருங்களேன், 4வது ஸ்கந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? யஜ்ஞம்ன்றது என்ன? எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணக்கூடாது? யஜ்ஞத்தினுடைய குறிக்கோள் என்ன? ஒவ்வொரு யஜ்ஞம் எப்படி பண்ண வேண்டும்? யஜ்ஞத்தை பண்ணும்போது எவ்வாறு இருக்கணும்? இதைத்தான் நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம ஒரு 10 வாரங்களா. இப்ப அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தேவர்கள் அவங்கள பாராட்டுறாங்க. யார? பகவான் விஷ்ணுவ. எப்படி பாராட்டுறாங்க அப்படின்னா, பகவானே முந்தி மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டது. பிரளயம் ஏற்படும் போது என்னாச்சு அப்படின்னா, தண்ணி எல்லா விதமான சொர்க்கலோகம் வரைக்கும் மூடியாச்சு. எல்லா விதமான லோகங்களையும் கீழ இருந்து சொர்க்கலோகம் வரைக்கும் எல்லா லோகத்தையும் மூடியாச்சு. எல்லா விதமான உயிர்வாளிகளையும் திருப்பி பெற்றுக் கொண்டார் விஷ்ணு. அப்ப அந்த நேரங்கள்ல எங்க எல்லாரையும் பாதுகாத்து எங்களுடைய சுபாவத்திற்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஒரு தகுந்த உணவு கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு அவங்களே போட்டுறாங்க. அப்ப பிரம்மதேவருடைய ஒரு இரவு, பிரம்மதேவருக்கு பகல் இரவுன்னு இருக்கு. இரவு வரும்போது ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரளயம் ஏற்படும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, பாதாள லோகத்திலிருந்து சொர்க்கலோகம் வரைக்கும் எல்லா இடங்களையும் தண்ணியாக நிறையும். எல்லா உயிர்வாளிகளும் அடைக்கப்படுவாங்க. வேற ஒரு மனு வருவார். புதுசா மனு அந்த பொறுப்பை எடுத்துப்பார். அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் எல்லா உயிர்வாளிகளும் திருப்பி வரவழைக்கப்படுவார்கள். அப்ப இது நடந்தது. எதற்காக நடந்தது? எங்களை எங்களுடைய தவறுகளை போக்கி எங்களுக்கு தகுந்த பாதைகளை காட்டுவதற்காக இது நடந்தது. அந்த விஷயத்தை நாங்க இன்னைக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்கின்றோம். அதன் மூலியமா என்ன ஆச்சு? உங்களுக்கு நாங்கள் எப்போதும் சரணாகதி அடைந்தவர்களாகவே இருப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்ன? எல்லா இடங்களிலும் உங்களை பார்ப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதான உண்மை. பகவானை பார்ப்பதற்கு எவ்வளவு மிக கஷ்டம். நாம கோயில்களுக்கு போய் பகவானை பார்க்கிறோமா? இல்ல. பகவானை பார்ப்பதற்குரிய கண்களை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும். நாம் பல நாள் சொல்லுவோம் இல்லையா? பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா. கண்ணுக்குள்ள மையை தரவணும். எந்த மைய? பிரேமா அப்படின்ற மையை தரவணும். பிரேமான்ற மையை தடவும் போது என்ன ஆச்சு? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. சந்தானா பக்தர்கள். சந்த சதைவ எப்பொழுதும், சதைவ சந்த சதைவ விலோகயந்தி எப்பொழுதும் நெஞ்சுக்குள்ள, இதயத்துக்குள்ள பகவானை பார்த்து கொண்டே இருக்கார்கள் அவங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை நாம எல்லாரும் ஏற்படுத்திக்கணும், அருகதை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப நிறைய விஷயங்கள் இங்க தேவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரித்யான் அப்படின்ற வார்த்தை உபயோகிக்கிறாங்க. பிரித்யான்னா என்ன? எங்களை பாதுகாப்பவரே. அப்ப நம்மளை பாதுகாப்பவர்கள் யாரு? லோகபாலர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? லோகபாலர்கள்னா இந்த லோகத்தை பாலனம் செய்பவர்கள். அந்த லோகபாலர்களை பாலனம் செய்பவர் யார்? இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, நாங்க எங்களை பாலனம் செய்பவர் நீதான். உங்களுடைய கருணையின் காரணமா நாங்கெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றோம் அப்படின்ற விஷயத்தை காண்கிறோம். இதன் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யார் தேவர்களை வழிபடுகின்றார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தான், உடைந்த கண்ணாடியை தேடக்கூடிய அறிவு கம்மியானவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
யாரு பகவானை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் யாரை போய் நாடணும்ன்ற விஷயம் தெரிஞ்சாச்சு. ஆனா என்ன கேட்கணும்னு தெரியல. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? தேவர்களை போய் நாடுறோம். எதற்காக நாடுறோம்? எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். என்ன பண்றோம்? ஒரு வணிகத்துக்காக போறோம். நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், அல்லது 108 பிரதட்சணம் பண்ணுகிறேன், 108 தீபாரதனை காட்டுகின்றேன். இது எல்லாம் எதற்காக? எனக்கு கிடைக்கணுமே, ஏதாவது கிடைத்து விடுமா அப்படின்ற ஒரு வணிகத்துக்காக போறோம் இல்லையா? ஆனால் பகவானிடம் வணிகம் பேச முடியாது. அதை நம்ம பார்க்கிறோம். இதை நீங்க தேவர்கள் அவங்களுடைய ஸ்லோகம் மூலியமாக நமக்கும் அந்த எடுத்துக்காட்டை கூறுகின்றார்கள். அடுத்து யார் பாராட்டுறா அப்படின்னா கந்தர்வர்கள். கந்தர்வான்ற அந்த பாட்டு பாடக்கூடியவர்கள். அவங்க கந்தர்வர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்த விஷ்ணுவை பாராட்டுகின்றனர். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா விதமான பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்காங்க இங்க. இந்திரர், சிவபெருமான், பிரம்மதேவர், பெரிய பெரிய பிருகு முனிவர், மரீச்சி எல்லாரும் அங்க இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே யாருமே உண்மை விட விபின்னாம்சம் இல்லை. விபின்னாம்சம்னா என்ன? பிரிக்கப்பட்ட அம்சங்களே இல்லை. நம்மளும் அப்படித்தான். எப்பொழுது நாம் பகவானை உணர்கின்றோமோ பரமாத்மாவாக, நாமும் பகவானுடன் ஏற்படக்கூடிய தொடர்பை ஏற்படுத்திட்டோம்னு அர்த்தம் இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு அருமையான உதாரணம் கொடுப்பார். என்ன கொடுப்பார் அப்படின்னா, இந்த ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூமுக்குள்ள நாம கரண்ட் கொண்டு வரணும். எல்லா விதமான சுவிட்ச் இருக்கு, எல்லா விதமான போர்டு எல்லாம் இருக்கு, பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. கரண்ட் எப்போ வரும்? மெயின் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கரண்ட் கம்பத்துல நாம கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் எப்ப கனெக்ஷன் கொடுக்கிறோமோ அப்ப நமக்கு இங்க கரண்ட் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். பகவான் என்ன பண்றார்? உள்ளே இருக்கார், நம்மளுடைய இருக்கார், பரமாத்மாவா இருக்கார். நாம தான் என்ன பண்றோம்? அவரை பார்க்கக்கூடிய மனோபாவத்துல இல்ல, சுபாவத்தை மறந்து வாழ்கின்றோம். இதுல என்ன சொல்றது அப்படின்னா தாமசிக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அவருடன் திருப்பி அந்த தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா பகவானை பார்க்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ளணும், பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் என்ன பண்றோம்? பகவானுடைய நாமங்களை சொல்றோம், கேட்கிறோம், பக்தருடைய சங்கத்துல இருக்கோம், பக்தி சேவைகளை செய்யறோம். எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஒரு பேக்கேஜ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளால பகவானை பார்க்க முடியாது, தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நம்ம எல்லா இடங்களையும் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பகவானை எப்படி இவங்க வணங்குறாங்க, பகவானை பற்றிய விஷயங்களை எப்படி நாம தெரிந்து கொள்வது, பகவானை பற்றிய விஷயங்களை இந்த 7வது ஸ்கந்தத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப படங்கள் பார்க்கிறீங்க, என்ன பார்க்கிறீங்க? பகவான் விஷ்ணுவை எல்லா விதமான தேவர்களுமா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், கணபதியா இருக்கட்டும், எல்லா விதமான நபர்களும், பிரம்மதேவரா இருக்கட்டும், பெரிய பெரிய நபர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்க? பகவானின் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இல்லையா? பகவானை சார்ந்து வாழக்கூடியவர்கள் லோகபாலர்கள், அவர்களை சார்ந்து வாழக்கூடிய உயிர் வாழிகள் நாம எல்லாரும். அப்ப லோகபாலர்களே பகவானுக்கு போய் வந்தனைகளை தெரிவிக்கும் போது நாம ஏன் தெரிவிப்பதில்லை? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த விஷயத்தை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல இந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பகவான் விஷ்ணுவினுடைய விரிவாக்கங்கள் 2. ஒரு விரிவாக்கத்துக்கு பேரு ஸ்வஅம்சா விபின்னாம்சா. ஸ்வஅம்சா அப்படின்னா பகவானுடைய இதுல இருந்து உருவானிய அவங்க அம்சமாக இருக்கக்கூடிய ஸ்வ அம்சா, அவருடைய பிரிக்கப்படாத அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். விபின்ன அம்சம்னா என்ன? பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்ட அம்சங்கள் இல்லையா? அப்ப எல்லாருமே என்ன அப்படின்னா பகவான் விஷ்ணுவினுடைய விரிவாக்கம், கிருஷ்ணர்கிட்ட இருந்து பலராமர் வரார். இது எல்லாமே நம்மளுடைய பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 2வது மற்றும் 3வது அத்தியாயங்கள்ல ரொம்ப பெருசா விவரிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்வாம்ச விபின்னாம்ச அப்படின்ற விஷயங்கள். இப்ப எல்லா உயிர் வாழிகள் நாமெல்லாம் இருக்கோம். இப்ப தேவர்கள்லாம் இருக்காங்க, கந்தர்வர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய மனுக்கள் இருக்காங்க, பிரஜாபதி இருக்காங்க. இவங்க எல்லாருமே விபின்னாம்சங்கள், பகவானினுடைய உயிர் வாழி அவருடைய அம்சங்கள் தான் நாம எல்லாருமே. ஆனாலும் என்ன, நாம பகவானினுடைய சக்தியை உள்ள கொண்டவர்கள், பகவானுடைய விரிவாக்கங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்மளை போல இருக்கக்கூடிய மற்ற விபின்னாம்சங்களா இருக்கக்கூடிய பிரம்மதேவர், இந்திரர் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தகுதியின் அடிப்படையில் பெரிய பெரிய பதவிகளில் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த பதவியில அமர்றதுக்கான அருகதைகளை நாமும் வளர்த்து கொண்டோம் அப்படின்னா நாமும் அந்த பதவிகளில் அமர முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏக்கலே ஈஸ்வரா கிருஷ்ணா ஆரா சமபிருத்தையா. ஏக்கலே ஈஸ்வர கிருஷ்ணா, எல்லாவற்றுக்கும் ஒருத்தன் தான் ஈஸ்வரன். யாரு? கிருஷ்ணர் தான்.
ஆர சபபிருத்தியா, அவருக்கு கீழே அடிபணிந்து நடப்பவர்கள், அடிபணிந்து இருப்பவர்கள் எல்லாரும் ஜீவராசிகள், ஜீவாம்சங்கள். இதை நாம ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த யஜ்ஞத்துல வந்த எல்லா விதமான உயிர்வாழிகளா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், மற்றபடி வேதம் ஓதக்கூடிய நபர்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரே ஒரு நோக்கம்தான். சிவபெருமானா இருக்கட்டும், பிரம்மதேவனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், பெரிய பெரிய தேவர்களா இருக்கட்டும், என்ன நோக்கம் அது? எப்படி பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது, பகவான் விஷ்ணுவை எவ்வாறு திருப்திப்படுத்துவதுன்ற விஷயத்த யாரு மறக்கிறாங்களோ அப்ப அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். தக்ஷன் மறந்தான், பிரச்சனைகள் வந்தது. மற்ற இருந்த நபர்கள் நம்ம எல்லாரும் பிருகு மறந்தார், பிரச்சனை வந்தது இல்லையா? மரிச்சி மறந்தார், பிரச்சனை வந்தது. அப்ப யார் யாரெல்லாம் இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் பிறல்றாங்களோ அவங்களுக்கு பகவான் என்ன பண்றார்? உடனே அவங்களுக்கு தேவையான அந்த பாடத்தை புகுட்டுகின்றார். நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்கோ, உங்களை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வதற்கோ இல்லை, என்னை திருப்திப்படுத்துவதற்கு. அதை நம்ம எப்பொழுதும் மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பார்க்கிறோம். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். இது என்ன, அப்படி எதுக்காக இந்த ஸ்லோகம் நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. வித்யாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பகவானை பிரார்த்திக்கின்றனர். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இப்ப வித்யாதர உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, त्वान्मायार्थम् अभिपद्य कलेवरस्मिन् कृत्वा ममाहम् इति दुर्मतिर् उत्पत्ति स्वहि क्षिप्तो अपि सत् विषयलालस आत्ममोहम् युष्मत् कथामृत निष्वेक उद्वद्यस्येत्. அருமையான ஸ்லோகம். வித்யாதர உச்சுகு என்ன சொல்றாரு அப்படின்னா, துவன் மாயையா, பகவானே உன்னுடைய இந்த அந்தரங்க சக்தின்னு பகிரங்க சக்தி, 2 சக்தி இருக்கு. மாய சக்தி, உன்னுடைய வெளிப்புற சக்தியினுடைய தாக்கத்தின் காரணமாக நாங்க என்ன பண்றோம்? அபிபத்திய கலேவ ரஸ்மின், இந்த உடல் தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கோமே அப்படின்னு வித்யாதர்கள் சொல்றாங்க. அப்ப நமக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? நாம அப்படித்தான் இருக்கோம். பகவானினுடைய மாயினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால இந்த உடலை சார்ந்து, உடலை வைத்துக் கொண்டே எல்லா விதமான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கோம் இல்லையா? அதுல 2வது வரி என்ன இருக்கு? கிருத்வா மமாகம் இதி துர்மதிர். துர்மதிர்னா என்ன? நல்ல அறிவு, அந்த அறிவை கெடுத்து கொண்டுட்டோம். துர்மதிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? துர்மதிர். கிருத்வா மமாகம் இதி துர்மதிர் உற்பத்தி ஸ்வஹே. என்ன பண்றோம்? அருமையான இந்த 2வது வரி ரொம்ப அருமையான வரி. இந்த மாதிரி நாம உடலை சார்ந்து, கிருத்வா உடலை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அகம் அப்படின்னு மமா அகம் என்னுடையது, நான் அப்படின்ற விஷயங்களின் காரணமாக துர்மதி முட்டாளாக, உற்பத்தி தேவையில்லாத வழி அல்லது தவறான பாதை, ஸ்வஹி என்னுடைய பொறுப்புகள், என்னுடைய விஷயங்கள், என்னுடைய சொத்துக்கள் இப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கேனே. 3வது வரி என்ன? க்ஷிப்தோ அபியசத் விஷயலாலச ஆத்மமோகான். விஷயலாலசம் அருமையான வார்த்தை. விஷயலாலசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. என்னது? புலன் திருப்தி இல்லையா? புலன் திருப்தி இல்லாம யாராவது வாழ்றோமா? விஷயலாலசம். விஷயலாலசம்னா என்ன? ஆத்ம மோகான். இந்த உடல்னா என்ன? உயிர்னா என்ன? ஆத்மானா யாரு? ஆத்மாவினுடைய வேலை என்ன? இதையெல்லாம் மறந்துட்டோமே. நம்ம எதனால மறந்துட்டோம்? அகம் அமேதி, என்னுடைய சொத்து, நான் அப்படின்ற விஷயங்கள்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆனால் இது எல்லாத்திலும் எப்படி வெளியில வருது? உஸ்மத் கதாமிருத நிஷ்வேக உத்வத்யஷேத். யார் ஒருத்தன் என்ன சொல்றாரு? உஷ்மத் கதாமிருதம் இல்லையா? முதலே சொல்றோம், இந்த பாகவத கதாமிருதம், உங்களுடைய கதா அமிர்தத்தை யாரு பருகின்றானோ அவன் ரொம்ப நேரம் இல்லாமல் சீக்கிரமே இந்த ஒரு மோகமான நிலையிலிருந்து வெளியில வர முடியும். எவ்வளவு அருமையான வார்த்தை. அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை நான் எடுத்தேன். எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, நாம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கான முக்கிய நோக்கமே இந்த ஸ்லோகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. துர்மத்தியாக வாழக்கூடிய நாம எல்லாரையும் வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல் எது? அது தவ கதாமிருதம், கிருஷ்ணனுடைய கதாமிருதம் தான். இங்க மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. வித்யாதர்கள் கூறினர், போட்டுதலுக்குரிய பகவானே,
மானுட உடல் பெற்றதின் பொருள் உயர்ந்த நிறைவான லட்சியத்தினை அடைவதற்காகவே. ஆனால் உமது புறசக்தியின் தூண்டுதலினால் உலகில் வாழ்வோன் தன்னை உடலும் பௌதிக சக்தியும் என்று அடையாளம் காண்கின்றான். உண்மை அதுதான. அவன் என்ன பண்றான்? உண்மையான நோக்கம் என்ன? பகவானினுடைய உயர்ந்த நிறைவான லட்சியத்தை அடைவதுதான். அதை மறந்து நாம தன்னுடைய உடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த பௌதிக இன்பங்களில் மகிழ்ச்சி காண்பவனாக மாறுகின்றான். அதுதான் நம்மளும் பண்றோம். இன்னைக்கு இதுல மகிழ்ச்சி கிடைக்காதா? சினிமால மகிழ்ச்சி கிடைக்காதா? கிரிக்கெட்ல மகிழ்ச்சி கிடைக்காதா? எழுத்து வீட்டுல மகிழ்ச்சி கிடைக்காதா? தின்பண்டங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்காதா? எல்லாத்தையும் மகிழ்ச்சி தேடியாச்சு. 84 லட்சம் உயிர்வாளிகள்ல மகிழ்ச்சி தேடியாச்சு. இன்னைக்கும் மகிழ்ச்சி தேடிக்கொண்டிருக்கும். இவ்வாறு அவன் திசை திருப்பப்பட்டு நிலையற்ற மாய இன்பங்களினால் கவரப்படுகின்றான். எதை பார்த்து நம்ம கவரப்படலை, எல்லாத்திலையும் கவரப்பட்டாச்சு, எல்லாத்திலையும் அசிங்கப்பட்டாச்சு. ஆனால் உமது உன்னதமான செயல்களோ மிகுந்த சக்தி உடையனவர். அதுதான் உமது உண்மையான செயல்கள் என்ன? மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆகையினால் அவற்றை பற்றி ஒருவன் கேட்பது, ஓதுவது என்பவற்றின் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டால் ஆயின் அவன் மாயிலிருந்து நிச்சயம் மீட்கப்படுவான். வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிச்சயம், நிவேஷக, நிச்சயம், நிச்சயமா மீட்கப்படுவான். அது எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்ற விஷயத்த யார் சொல்றாங்க? இந்த வித்யாதர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. அப்ப நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாமளும் இது வந்து வெளியில வர முடியுமா? எப்படி வெளியில வர போறோம் அப்படின்ற விஷயத்த நாம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மனித உடல் அப்படின்றது அர்த்ததான்னு குறிக்கப்படுது. அர்த்ததான்னா என்ன? ஒரு உண்மையான குறிக்கோள் இருந்துதான் இருக்கணும் இல்லையா? அது உண்மையான குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? மிருக வாழ்க்கை. உயர்ந்த பக்குவத்தை அடைவதற்கு தான் மனித உடல் கிடைச்சிருக்கு. அதை எடுக்காம நாம வந்து எப்படி விஷய லாலசா இதுல பார்த்தோம்ல, விஷயம் லாலசம், இதுலதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்ப விஷய லாலசத்துன்னு எப்படி வெளியில வர முடியும்? நமக்கு கதாமிருத்த லாலசாவாக மாறணும். பகவானினுடைய கதாமிரதத்தின் மீது லாலசம் உருவாக வேண்டும். அப்படி உருவாச்சு அப்படின்னா விஷய லாலசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யார் ஒருத்தருக்கு பகவானுடைய கதையின் மீது லாலசம் உருவாகலையோ அவருக்கு விஷய லாலசம் அதிகமாகும். இப்ப இது அதிகமாச்சுன்னா இது குறையும், இது அதிகமாச்சுன்னா இது குறையும். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மிருக உடல்ல இருந்து மனித உடல் கிடைச்சிருக்கு. அதை நாம ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ள அர்த்தமாக மாற்றவில்லை, உன்னதமான விஷயமாக மாற்றவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? மனித உடல் கிடைத்தும் வீணடித்த ஒரு முக்கியமான ஒரு நபர்களை நாமும் ஒருவராக மாறிடும். அப்ப இந்த உடலை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை எதையும் நமக்கு தராது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இதேதான் வந்து இதுல வருது. இப்ப இங்க வரக்கூடிய அருமையான வார்த்தை என்ன? உஸ்மத் கதாமிருத நிஷ்வேக. உங்களுடைய கதாமிருதத்தை யார் ஒருத்தன் இருக பற்றி கொள்கின்றானோ அவன் விஷய லாலசத்திலிருந்து வெளியில வருவான் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப பகவத்கீதையா இருக்கட்டும், ஸ்ரீமத் பாகவதமா இருக்கட்டும், பகவத்கீதை பகவானுடைய வார்த்தைகள், ஸ்ரீமத் பாகவதம் பகவானினுடைய கதைகள், வர்ணனைகள், பொருள்கள் எல்லாமே அதுல இருக்கு. அப்ப இது ரெண்டையுமே யார் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில 2 கண்களை போல வாழ்க்கையில நெறிமுறையா வச்சிருக்கானோ அவன் கண்டிப்பாக விஷய லாலசத்தில் மாட்ட மாட்டான் அப்படின்ற விஷயத்தை யார் இங்க சொல்றா? வித்யாதர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றனர். பாகவதம் நமக்கு எடுத்து கொட்டுகின்றது. மாயை சக்தியிலிருந்து வெளியில வருது. மாயா அபகிருத்த ஞானா, மாயிலிருந்து வெளியில வருவதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். அப்ப அதை எப்படி வெளியில வர முடியும்? பகவானுடைய கருணை, பகவானுடைய விஷயங்கள், அதில் நமது லாலசங்களை மாற்ற வேண்டும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். நாம நம்மளுடைய இடத்தை எதுவுமே மாற்ற தேவையில்லை. நாம வந்து தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வெளிநாட்டவராக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், பாகிஸ்தானியவராக இருக்கலாம், எங்க வேணா இருந்துட்டு போறோம், யார வேணா இருந்துட்டு போறோம். எல்லாருக்குமே பகவானினுடைய அன்பை, பகவானுடைய தொடர்பை, உச்சமான நிலையை பெறுவதற்கு யாருமே நிராகரிக்கப்படுவதில்லை. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அருகதை என்ன? கலியுகத்துல பகவானுடைய நாமங்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமங்கள், பகவானுடைய விஷயங்களை கேட்பது, பகவானுடைய விஷயங்களை அடுத்தவர்களுக்கும் சொல்லித்தருது. இதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? இந்த கஷ்டமான மாய சக்தியிலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ இதன் மூலமா எல்லாம் என்னாச்சுன்னா எல்லாரும் பகவானை போற்றியாச்சு. எல்லாரும் பகவானை போற்ற ஆரம்பிச்சாங்க, பகவானை வாழ்த்திட்டாங்க. பகவானே உங்களுடைய கருணை இல்லாமல் நாங்க எங்களால இதை ஒன்று கூட பண்ணிருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதற்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் 46, 47, 48 வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்துலயும் என்ன பண்றாரு அப்படின்னா, தக்ஷன் தன்னுடைய உண்மையான அந்த தவறான எல்லா விஷயங்களையும் போக்கிக்கிட்டு உணர்வுகள் எல்லாம் மாற்றப்பட்டு
உணர்வுகள் எல்லாம் வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா யக்ஞத்தை ஆரம்பிச்சு யக்ஞத்துல பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரியாக பண்ணி அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மரியாதை செலுத்த ஆரம்பிக்கின்றான். எப்பொழுது சொன்ன மாதிரி எப்பொழுது வந்து உண்மையான யக்ஞம் நிறைவுபடுத்தப்படுகிறது, யார் யாருக்கு எந்தவாறு மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதைகளை செலுத்தும் போது சரியாக முடிக்கப்படுகிறது. நாம வந்து அந்த விஷயத்தை எதுக்காக நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக யஜ்ஞத்தை பண்றோம். அப்ப நான் லோகபாலர்களை அவமதிப்பேன், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு சொல்லக்கூடிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுப்பதில்லை அப்படின்ற விஷயத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து எல்லா விதமான விஷயங்களையும் உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த யஜ்ஞம் எப்படி நிறைவு பெற்றது அருமையாக அப்படின்னா, அந்த தக்ஷனுடைய ஒரு உண்மையான பரிசுத்தமாக உணர்வுகள் மாற்றப்படும் போதுதான் இந்த யஜ்ஞங்கள் தூய்மை அடைகின்றன என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப கடைசியில இப்ப வரக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம் பார்க்கிறோம். இப்ப பகவான் பேச ஆரம்பிக்கின்றார். பகவான் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார் பார்ப்போம். இப்ப பகவான் ஸ்ரீ பகவான் வாச்ச, அருமையான ஸ்லோகம் இது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அகம் பிரம்மாச்ச ஷர்வஸ்ச ஜகதா காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபதிருஷ்டா ஸ்வயம் திருக் அபிநேஷனஹா. அருமையான சின்ன சின்ன வார்த்தைகள்ல எல்லா விதமான ஞானத்தையும் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு பகவான் கிருஷ்ணர். இங்க விஷ்ணு வந்த விஷ்ணு அங்க என்ன சொல்றார், அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச. அகம்னா நானு, பிரம்மானா பிரம்மா, சர்வனா சிவன். நான் தான் பிரம்மாவும் நான் தான் சிவனும். போதுமாவும் எல்லாருக்கும்? அப்ப அடுத்த விஷயம் என்ன, ஜகதக காரணம் பரம். இந்த ஜகத்தகானா என்ன, இந்த பௌதிக உலகம், ஆன்மீக உலகம், இந்த எல்லா விதமான உலகங்களுக்கும் காரணம் யாரு, அகம் நான் தான். பரம் நான் தான் மிகவும் உயர்ந்தவன், பரம் புருஷன். எப்படி அர்ஜுனன் சொல்றாங்க இல்லையா பகவத்கீதையில, பரம் புருஷம் பரம் தாம பவித்ரம் பரமம் பவான். நீங்க தான் எல்லாத்துக்கும் பரமம், அந்த விஷயத்தையும் சொல்லியாச்சு. மூன்றாவது வரி என்ன, ஆத்மேஸ்வர உபதிருஷ்டா. ஆத்மேஸ்வரனா என்ன, எல்லா உயிர்வாளிகளிலும் வாழக்கூடிய ஆத்மா நான் தான், பரமாத்மா நான் தான். அப்புறம் உபதிருஷ்டா. உபதிருஷ்டானா என்ன, எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கண்காணிப்பவன் நானே, பார்த்து கொள்பவன் நானே, சூப்பர்வைசர்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, அதுதான் அது. நான்காவது என்ன, ஸ்வயம். எனக்கு தேவையில்லாமல் எந்த விஷயங்களிலும் நாட்டம் இல்லை. ஸ்வயம்னா என்ன, செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, தன்னறிவு கொண்டவர் அப்படின்ற விஷயம். திருக் அவிசேஷனஹா. என்ன எல்லா விதமான விஷயங்களிலும் நான் ஒரு அங்கமாக இருக்கின்றேன். இந்த உலகத்துல என்னை விட்டு இந்த விஷயங்களை பிரிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த அருமையாக சொல்றார். எதற்காக சொல்லணும் இவர், மேற்கொண்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். பகவான் விஷ்ணு பதில் கூறினார், நானும் சிவபெருமானும் பிரம்மதேவனும் உலக தோற்றங்களுக்காக மூல காரணங்கள் ஆகவும் நானே தன்னறிவு பெற்ற சாட்சியான பரமாத்மாவாக விளங்குகின்றேன். ஆனால் பிரம்ம நிலையில் எனக்கோ சிவபெருமானுக்கோ பிரம்மதேவனுக்கோ எந்தவித வேறுபாடும் கிடையாது. புரியுதா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும்? எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எதை இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பிரம்மதேவர் எப்படி தோன்றினார், பிரம்மதேவர் எப்படி தோன்றினார் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பகவான் விஷ்ணுவினுடைய அந்த தெய்வீக உடல்ல இருந்து தோன்றார். அவர் தாமரை மேல பிறக்கிறார். அந்த பிரம்மதேவருடைய தெய்வீகமான உடல்ல இருந்தா யாரு பிறக்கிறார், சிவபெருமான் பிறக்கிறார். இங்க என்ன சொல்றார், எனக்கும் பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. இதைத்தான் வந்து பிரம்ம சமயத்துல பிரம்மதேவர்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நல்ல ஊமை கொடுக்கிறார். என்ன ஊமை அப்படின்னா, பாலுக்கும் தயிருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, பால் இருந்தா தயிர் வருது, குணாதிசயங்கள்ல பால் வேறு மாதிரி இருக்கு, தயிர் வேற மாதிரி இருக்கு. ஆனால் பாலும் தயிரும் ஒரே ஒரு மூலத்திலிருந்து வருபவை. அதே மாதிரி தான் பிரம்மதேவரும் சரி சிவபெருமானும் சரி ஒரே ஆதி மூலத்திலிருந்து வராங்க. அந்த ஆதி மூலம் யாரு, அகம் பரமம் பரம் சொல்றாரு இங்க. நான் தான் பரமமானவன் என்றுதான் எல்லாம் வருது. முதல் ஸ்லோகம், பாகவதனுடைய முதல் ஸ்லோகம், முதல் ஸ்கந்தம் என்ன, தேனே பிரம்ம ஹிருதயா ஆதிகவையே முஹ்யந்தி யத் சூரயா. தேனே பிரம்ம ஹிருதயா, பிரம்மதேவனுடைய ஹிருதயத்துல எல்லா விதமான ஞானத்தையும் தோற்றுவிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு. அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எப்படி பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் தான் ஆதி, எப்படி அகம் ஆதிர்ஹி தேவானாம் பகவத்கீதை சொல்றார் இல்லையா, நிறைய ஸ்லோகங்கள் வருது. அப்ப இது நம்ம வந்து மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேத மந்திரத்திலையும் வருது. வேத மந்திரத்துல வரக்கூடிய ஸ்லோகங்களையும் நான் தான் பரமமானவன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார். என்றும் தான் எல்லாம் தோன்றுகின்றதுன்ற விஷயத்தையும் சொல்றார்.
யதோவா, யதோவானா என்ன? எது தோன்றுகின்றதோ அது என்னிடமிருந்து தோன்றுகின்றது. யதோவா பூதானி ஜாயந்தே, எல்லாம் தோன்றக்கூடிய எல்லா பூதானிகள், எல்லா உயிர்வாளிகள், விபின்னாம்சங்கள் எல்லாமே எங்கிருந்து தோன்றுகின்றது? என்னிடம் தோன்றுகின்றது. அப்ப பகவானிடமிருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் பகவானினால் மேற்பார்வை கீழே செயல்படுகின்றன என்ற விஷயத்தை இங்க சொல்றார் அவர். அப்ப சிவபெருமானா இருக்கட்டும், விஷ்ணு பிரம்மதேவரா இருக்கட்டும், எல்லாரும் பகவான் விஷ்ணுவினுடைய விரிவாக்கங்களே. நாமும் நான் சொன்ன மாதிரி விரிவாக்கங்கள் தான். ஆனா என்ன, நமக்கு அந்த அருகதை இல்ல, மனோதிசயம் இல்ல, குணோதிசயம் இல்ல, உணர்வுகள் தூய்மைப்படல. அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த பௌதிக உடல்கள்ல சஞ்சலப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப நாம எப்ப அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வரோமோ அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த தமசீமா ஜோதிர் கமய, தமசீத்திலிருந்து மேல வர முடியும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தன் இந்த 51வது ஸ்லோகம் அது என்ன சொல்றாரு? யார் ஒருத்தன் உண்மையான ஞானத்தை பெறலையோ, என்ன உண்மையான ஞானம்? இந்த பிரம்மதேவர், இந்திரன், சிவபெருமான் அவங்க எல்லாருமே அவங்கள வந்து தன்னிறைவு மிக்கவர்கள், அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் என்ன சொல்றது, அவங்க வந்து எல்லாத்துக்கும் விட அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறானோ அவனுக்கு தகுந்த ஞானம் இல்லை. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க? நானும் எல்லாமே பெற்றவன் தான், எனக்கும் எல்லாம் கிடைக்கும், நானும் தன்னறிவு பெற்றவன், நான் வந்து இப்ப எந்த விதமான சார்ந்து வாழக்கூடிய விஷயமும் இல்லை, ஏன்னா நான் யாரையும் சார்ந்து வாழல, பகவானை சார்ந்து வாழல. அதனுடைய வெளிப்பாடுதான் எல்லாரும் என்ன பேசிக் கொள்றாங்க? அகம் பிரம்மன், நானும் பிரம்மன், நானும் கடவுளாகலாம், நீங்களும் கடவுளாகலாம் சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு போய் யூடியூப்லயோ எங்கேயாவது யாரையாவது கேட்டீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த ஆன்மீகம்ன்ற வாஷையை பேசக்கூடிய அனைவரும், யாரு வந்து பகவத்கீதை பாகவதத்தை பரம்பரையில் படிக்கவில்லையோ பேசவில்லையோ அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நானும் கடவுள், நீங்களும் கடவுள், நானும் கடவுளாகலாம், நீங்களும் கடவுளாகலாம். இதை கேட்கக்கூடியவர்கள் யாருன்னு இங்க விஷ்ணு சொல்றார் என்ன அப்படின்னா, அவனை போல ஒரு முட்டாள் இல்லை. அப்ப முட்டாள்கள் பேசிக் கொள்கின்றார்கள், அந்த முட்டாளை கேட்பதற்கு 1000 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இந்த விஷயத்தை எல்லாரும் அங்க அமர்ந்திருக்கிற 1000 முட்டாள்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணும். 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 52வது ஸ்லோகத்தை பாருங்க. பகவான் சொல்றாரு, நாம சொல்லல. யாரும் பகவானை விட பிரிப்பவர்கள் இல்ல, தன்னறிவு பெற்றவர்கள் இல்ல. யாரு? சிவபெருமானா இருக்கட்டும், இந்திர தேவனா இருக்கட்டும், பிரம்மதேவனா இருக்கட்டும், அவங்களே இல்ல அப்படின்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப யாருமே பகவானினுடைய அனுமதி இல்லாமல், மேற்பார்வை இல்லாமல் இயங்கவே முடியாது. சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு புல்லு கூட அசைய முடியாது இந்த உலகத்துல. புல்லு அசையுது இல்லையா? புல்லு கூட அசைய முடியாது பகவானுடைய கட்டளை இல்லாமல். பகவானுடைய கட்டளை இல்லாமல் புல்லு அசையுது அப்படின்னா அப்ப வேற விஷயம், அசைய வாய்ப்பே இல்லை. அப்ப யார் ஒருத்தனுக்கு அறிவு இருக்கோ, யார் ஒருத்தன் வந்து உண்மையான ஞானத்தை பெற்றுக் கொள்கின்றானோ அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, இந்த உடலை போல, இந்த உடல்ல வந்து கை இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்கு, கால்கள் இருக்கு, உடல் இருக்கு, காதுகள் இருக்கு, இது எல்லாமே வெவ்வேறு அங்கங்கள். இப்ப கை வந்து இந்த உடலை விட்டு தனித்து நான் இயங்கணும் அப்படின்னு அடுத்து கொண்டு போய் சென்றுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த கைக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கு, அந்த கை ரோட்ல அப்படியே கீழே கிடக்கும் இல்லையா? காலை வெட்டிட்டோம், காலை வெட்டிட்டா என்ன ஆகும்? அந்த கால் வந்து ரோட்ல கிடக்கும். எப்பொழுது இந்த அம்சங்களுக்கு உண்மையான ஒரு தகுதி கிடைக்கும் அப்படின்னா, இந்த உடலோட இணைந்து இருக்கும் போது. சில பிரபுபாதர் அருமையான உதாரணம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மிஷின் இருக்கு, இயந்திரம் இருக்கு, இயந்திரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான நட்டு போல்ட் எல்லாம் இருக்கு. ஒரு நட்டை நம்ம கலட்டி, போல்ட்டை கலட்டி கீழே போட்டோம் அப்படின்னா அந்த நட்டுக்கும் போல்ட்டுக்கும் ஏதாவது ஒரு குறிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. எப்ப அந்த நட்டும் போல்ட்டும் அந்த மிஷினோட சேர்ந்து இருக்கோ, இயந்திரத்தோட சேர்ந்து இருக்கோ, அப்பதான் அதுக்கு மரியாதை, செயல்பாடு. அதே மாதிரிதான் நம்மளும். எப்பொழுது நாம பகவானினுடைய இணைப்பின் கீழே வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம தகுந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம், தகுந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா எல்லாமே வந்து வீணடிக்கும் செயலாக, மிருகத்தனமான வாழ்க்கையாக, நானும் கடவுள் நீங்களும் கடவுள் சொல்லக்கூடிய மிருகத்தனமான செயல்களுக்கே ஒப்பிடப்படும். அதை நம்ம இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கின்றோம். இதை வந்து இன்னைக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த ஸ்லோகத்துல ஒரு அழகான வார்த்தை உபயோகிக்கின்றார். என்ன வார்த்தை அப்படின்னா, அப்ராக்கிய புத்தி. அப்ராக்கிய புத்தினா என்ன? தெளிவற்ற புத்தி. தெளிவற்ற புத்தி இருந்தா தான் இந்த மாதிரி யோசிப்பான். எப்படி யோசிப்பான்? நானும் கடவுள் நீங்களும் கடவுள், எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் கடவுள் ஆகலாம், எல்லாரும் பரபிரம்மன் ஆகலாம், எல்லாருமே வந்து சன்னியாசி ஆகலாம், நாராயணன் ஆகலாம்.
ஆகவே முடியாது. நாம என்றைக்குமே நித்திய ஸ்ரீ கிருஷ்ண தாசர்கள். அவங்க யாருமே கிருஷ்ணராக மாற முடியாது அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். பண்டிதா சமதர்ஷினகா அப்படின்னு பகவத்கீதை சொல்றாரு. பண்டிதா சமதர்ஷினகா என்ன? பண்டிதன்றவன் எல்லாத்தையும் சமமா பார்ப்பான். அதற்கு என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னா, பண்டிதன்றவன் பகவானையும் நம்மளையும் சமமா பார்ப்பான்னு அர்த்தம் இல்லை. அது அப்பண்டிதகா, அப்ராக்கிய புத்தி. பண்டிதன்றவன் யார் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ரோட்ல போகக்கூடிய நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், பிராமணனா இருக்கட்டும், நாயை அடித்து தின்னக்கூடிய ஒரு சண்டாளனா இருக்கட்டும், எல்லாரையும் ஒன்றாக பார்ப்பான். ஏன்? அதற்குள்ள ஆத்மாவை பார்ப்பான், பரமாத்மாவை பார்க்கிறான். அவனுக்கு பேர் பண்டிதன். வித்யா வினய சம்பன்னு, அழகான ஸ்லோகம். வித்யா வினய சம்பன்னு. யார் ஒருத்தனுக்கு வித்யா இருக்கு, அவன் பண்டிதா சமதர்ஷினகா, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவன். ஆனால் பகவானையும் நம்மளையும் சமமாக பார்க்கக்கூடியதுன்றது என்னது? அதற்கு பேர் அதற்கு நாத்திகம்னு பேர். ஆத்திகம் கிடையாது, அதுக்கு பேர் நாத்திகம். அதை இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 54வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 54வது ஸ்லோகத்துல மேற்கொண்டு சில விஷயங்களையும் பகவான் இங்க கூறுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். 54வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம். இத சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, திராயணாம் ஏகபாவானாம் யோனோ பஷ்யதி வபிதம் சர்வபூதானாம் பிரம்மன் சாந்திம் அதிகச்சதி. இன்னைக்கு நாம எடுத்துக்கூடிய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன? உலகத்துல அமைதி வேணும் சார். எப்படி சார் கிடைக்கும்? பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? சாந்திம் அதிகச்சதி. உங்களுக்கு சாந்தி வேண்டுமா? ஒரு நிலையான வாழ்க்கை வேண்டுமா? உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கணுமா? அப்ப என்ன கிடைக்கும்? சாந்தி அதிகச்சதி. என்ன முதல் வார்த்தை என்ன? திரயாணாம் ஏகபாவானாம். திரயாணாம்னா என்ன? முக்குணங்கள். முக்குணங்களை பற்றி பேசுறோம். என்ன குணங்கள்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது எல்லாம் ஒரு பெரியான குணங்களா இருக்கு. யார் ஒருத்தன் யோன பஷ்யதி வாபிதம், அதை உண்மையான விஷயங்களை தகுந்த மாதிரி பார்க்கலையோ, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சர்வபூதானாம் பிரம்மன், பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் சர்வபூதானாம்னு பார்க்க மறக்கின்றானோ அதை பார்க்கின்றானோ, அவனுக்கு என்ன ஆகும்? உண்மையான சாந்தி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றார். என்னன்னா, பகவான் தொடர்ந்தார். பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் அனைத்து உயிர்களையும் பரம்பொருளிடம் இருந்து பிரித்து பார்க்காது. அதை பிரித்தும் பார்ப்பதில்லை, ஆனால் சமமாகவும் பார்க்க கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இது. இந்த தத்துவத்தை நம்ம இன்னைக்கு பேசுவோம். பிரம்மத்தை அறிந்தவன் எவனோ அவனே அமைதியை உணர்கின்றான், மற்றவர்கள் அதனை உணரார். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயங்களும் நாம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன அப்படின்னா, எல்லா உயிர்வாழிகளும் பகவானினுடைய அங்கம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்வாழிகளும் பகவானுடைய அங்கம்னு சொன்னோன்னு என்ன சொல்லிடுறான்? அப்ப எல்லாருமே பகவானா அப்படின்னு கேட்டுறான் அடுத்த ஆள். அதற்கு தான் என்ன சொல்றார்? அந்த மாதிரி பார்ப்பது அவனுக்கு பேர் என்ன அப்படின்னா, அவன் பாஷண்டின்னு அவனுக்கு பேர். பாஷண்டி. அவன் பாஷண்டியாக மாறுகின்றான். அவனுக்கு என்னைக்குமே இன்பம் கிடைக்காது, அமைதி கிடைக்காது. அப்ப உலகத்துல அமைதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுல இந்த ஸ்லோகத்துல சில முக்கியமான வார்த்தைகள் வருது. அது என்ன அப்படின்னா, முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, இதுல வரக்கூடிய முதல் வார்த்தை திராயாணாம். திராயாணம்னா என்ன? அந்த முக்குணங்களுக்கு அதிபதிகள். முக்குணங்கள்னா யாரு? சத்வகுணத்துக்கு பிரம்மதேவர், தமோ குணத்துக்கு சிவபெருமான், ரஜோகுணத்திற்கு பிரம்மதேவர், தமோ குணத்துக்கு சிவபெருமான், சத்வகுணத்திற்கு பகவான் விஷ்ணு. இப்ப இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்றோம்? பிதம்னா என்ன? வேறுபட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பிரம்மதேவர் வேற, சிவபெருமான் வேற, விஷ்ணு தேவர் வேற அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? அங்கதான் நமக்கு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், ரொம்ப அருமையான வார்த்தை இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான என்ன சொல்றது அப்படின்னா, ரிலீஜியன் என்ன சொல்றது, எல்லா விதமான கோட்பாடுகளை கிடைக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், புத்த தேவர்களை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பிரித்து பார்த்து என்னாச்சு? எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரே சண்டை இல்லையா? அப்ப இதை எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய நபர்களால என்னைக்குமே சாந்தியை பெறவே முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம், அதான் சாந்தியே இல்லை. இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே இரண்டா பிரிக்கலாம் இல்லையா? ஒரு சண்டை என்ன? இந்த கோட்பாடுகளுக்கான சண்டை இல்லையா? நான் கிறிஸ்தவன், நீ இஸ்லாமியன். நான் இஸ்லாமியன், நீ ஹிந்து.
நான் வந்து புத்தனை வழிபடுபவன், நீ வந்து ஜெயினர்களை வழிபடுபவன். இப்படி என்னாச்சு? பிரித்து பார்த்து பிரித்து பார்த்து பிரித்து பார்த்து எல்லாருக்கும் மத்தியிலும் சண்டை, அமைதி இல்ல. அப்ப இரண்டாவது சண்டை எதுக்காக நடக்குது? அது போன ஸ்லோகத்துல பார்த்தோம். என்ன சண்டை அது? அந்த சண்டை என்ன அப்படின்னா சொத்து சண்டை இல்லைங்களா? சொத்து சண்டை என்ன? சீனா வந்து பாகிஸ்தானும் இங்க வருது, இந்தியா அங்க போய் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு பண்றது, சீனா ஆக்கிரமிப்பு பண்றது, அமெரிக்கா ஆக்கிரமிப்பு பண்றது, ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்றது. இதுதான் சொத்து சண்டை. அந்த சொத்து சண்டை எப்படி நடக்குது? அகம் அமேதி, இது என்னுடைய சொத்து, அது உன்னுடைய சொத்து. எனக்கு சொத்து கம்மியா இருக்கு, உனக்கு சொத்து அதிகமா இருக்கு. நான் பெரிய ஆள், எனக்கு சொத்து அதிகமா இருக்கணும். அப்ப இந்த பிரித்து பார்க்கக்கூடிய நபர்களால் சாந்தியும் அதிகச்சதி நடக்கவே நடக்காது. அவங்களால சாந்தியை பெறவே முடியாது. அதுதான் உண்மையான விஷயம் தான் நடக்குது. சாந்தியை பெற முடியல. சாந்தியை பெற முடியலன்னு அர்த்தம் அவங்க என்னைக்குமே அவங்களுக்கு சண்டை, கோட்பாடுகளுக்கான சண்டை, சொத்துகளுக்கான சண்டை. எதனால் நடக்குது? பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம். அப்ப எப்படி பார்க்கணும்? எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள். பகவான் வந்து ஏக்கலே கிருஷ்ணா ஆரிய சமபிருத்தியா பார்த்தோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் தான் ஒருத்தர். எல்லாரும் அவர்களுக்கு அடிபணிந்தவர்கள், சேவை செய்யக்கூடிய நபர்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார் அப்படின்னா, அச்சிந்திய பேதாபேத தத்துவா, எல்லாமே ஒன்றும் சரி வேறுபட்டதும் குணம். அதான் நான் முதலே சொன்னேன், எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க கூடாது. அப்ப எல்லாமே ஒண்ணுதானே சார்? அப்ப நானும் பெரிய ஆள், நீங்களும் பெரிய ஆள், நானும் பிரம்ம, நானும் வந்து பகவான், நீங்களும் பகவான் எண்ணத்துக்கும் வரக்கூடாது. சோ ஞானத்தை சரியாக பார்க்கக்கூடியவன் என்னைக்குமே சஞ்சலப்பட மாட்டான். பண்டிதன் சஞ்சலப்பட மாட்டான். சரியான ஞானத்தை பெற்றவன் சஞ்சலப்பட மாட்டான். அப்ப அதுதான் முக்கியமான விஷயம். சரியான ஞானத்தை பெறாதவன் என்ன பண்ணுவான்? சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருப்பான் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். என்ன சொல்றார்? போக்தாரம் யக்ஞ தபசாம். இந்த உலகத்துல அனுபவி போக்தா அப்படின்னு அர்த்தம், அனுபவிப்பாளன். யாரு அனுபவிப்பாளன்? ஒரே ஒரு அனுபவிப்பாளன் தான். யாரு? கிருஷ்ணர் தான், விஷ்ணு தான். போக்தாரம் யக்ஞ தபசாம், எல்லா விதமான விஷயங்களிலும் இந்த உலகத்துல அனுபவிப்பவன் நான் மட்டுமே. போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகத்துக்கும் மகேஸ்வரன் நான் தான். சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாழிகளுக்கும் உற்ற நண்பன் நான் தான். சுகிருதம் உற்ற நண்பன் நான் தான். சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. யார் ஒருத்தன் ஞாத்வா, யார் ஒருத்தன் இதை தெரிஞ்சிருக்கானோ அவன் என்னைக்குமே சஞ்சலப்பட மாட்டான், சாந்தியை அடைவான். அப்ப நீங்க எல்லாரும் இதை புரிஞ்சு கொண்டீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? 500 பேர், 5000 பேர், 50,000 பேர், 5 லட்சம் பேர், 5 கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? பகவான் விஷ்ணுதான் சர்வலோக மகேஸ்வரம். அவருக்கு கீழே எல்லா உயிர்வாழிகளும் விபின்னாம்சங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய விபின்னாசங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய எல்லாருமே, இப்ப நீங்களும் சரி, நானும் சரி, அந்த பள்ளியும் சரி, அந்த கொசுவும் சரி, எல்லாரும் பகவானுடைய விபின்னாம்சங்கள் தான். அப்ப நாம எப்படி வாழணும்? நம்மளுடைய சகோதரர்கள் அவங்க. இதுதான் யுனிவர்சல் பிரதர்ஹுட் சொல்லுவோம் இல்லையா? உலகளாவிய சகோதரத்துவம். உலகளாவிய சகோதரத்துவம் எப்ப வரும்? பகவான் விஷ்ணுவை, பகவான் கிருஷ்ணரை நாம வந்து எல்லாவற்றுக்கும் மத்தியில வச்சோம் அப்படின்னா உலகளாவிய சகோதரத்துவம் வரும். எப்பொழுது நம்மளை கொண்டு போய் சென்டர்ல வச்சோம் அப்படின்னா போர் வரும், சண்டை வரும், சொத்து தகராறு வரும், பௌதிக தகராறு வரும், எல்லா விதமான தகராறும் வரும். இதுதான் இந்த பாகவத்தினுடைய முக்கியமான கூற்று. பாகவத்தினுடைய முக்கியமான கூற்று இதுதான். நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த தக்ஷ யஜ்ஞத்தின் மூலியமாக அதுதான் நடந்தது. தக்ஷன் நினைச்சான், என்னுடைய யஜ்ஞம் நான் திருப்தி அடையணும், நான் தான் பிரஜாபதி நினைச்சானா இல்லையா? எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. பிருகு என்ன நினைச்சார்? ஏளனமா சிரிச்சார். என்னை போல ஒரு பெரிய ஒரு ஞானி கிடையாதுன்னு நினைச்சார். பிராமணர்கள் நினைச்சாங்க, பல்லை காட்டினாங்க. என்ன நடந்தது? இதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, எல்லாருமே அகம் அமேதி அப்படின்ற மமதையின் காரணமாக என்னாச்சு? இந்த தக்ஷ யஜ்ஞத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா, பகவானிடம் சரணடைந்து பகவானினுடைய விஷயங்களை உணர்ந்து அவருக்கு சேவை செய்ய நாம் தயாராகும் போது நாம் என்ன பண்ண முடியும்? எல்லா விதமான தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத அகங்காரங்கள் வெளிப்பாடு ஆகாது. அப்ப அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் நன்மையாக நடக்கும், நல்ல முறையில் நடக்கும்ன்ற விஷயத்த பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் மைத்ரே அடுத்த வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன வருது அப்படின்னா, மைத்ரே முனிவர் வந்து விதுரர்கிட்ட சொல்றார். என்ன அப்படின்னா, பிரஜாபதியினுடைய தலைவன் தக்ஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அழகான பகவானினுடைய நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டான்.
விஷ்ணு தேவரே சொல்லியாச்சு, பகவான் விஷ்ணு சொல்லியாச்சுங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா விஷ்ணுவை வணங்குகின்றான். பகவான் விஷ்ணுவை வணங்கிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க பண்ணக்கூடிய அனைத்து விதமான சம்பிரதாயங்களையும் முடிக்கிறான். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பண்ண வேண்டிய மரியாதைகள், போய் தான் நீராடுவது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறான். முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அவன் தன்னுடைய இடங்களுக்கு போய் சேர்கின்றனர் அப்படின்ற விஷயத்தோட முடிக்கின்றது இந்த இந்த இது முடியுது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இங்க மைத்திரேயர் முனிவர் சொல்றாரு. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சதி தேவி மறைந்தாங்க இல்லையா, பின்னாடி பாக்குறீங்க. சதி தேவி மாய்த்தாள் இல்லையா தன் உடலை. அவள் பகவானினுடைய சிவபெருமானினுடைய சக்தி இல்லையா, அவள் அடுத்த பிறவியில என்ன பண்றா அப்படின்னா அந்த ஹிமாலய மலையினுடைய மகளாக பிறக்கின்றாள். ஹேமாவதி, அதுக்கு அவருக்கு பேர் தான் ஹேமாவதி. அவள் தாக்ஷாயினின்னு இருக்கக்கூடியவள் ஹேமாவதியாக மேனகைன்னு சொல்லக்கூடியவளாக பகவான் சிவபெருமானை மறுபடியும் அடைகிறாள் அப்படின்ற விஷயத்தையும் இங்க மைத்திரேய முனிவர் முன்வைக்கின்றார். அப்ப அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை அதுக்கும் சரி, தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தக்ஷனுடைய புதல்வியருக்கும் சரி, எல்லாருமே பகவான் அந்த சிவபெருமானை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டனர் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம இன்னைக்கு முடியக்கூடிய ஸ்லோகத்தினுடைய கடைசி ஸ்லோகம், 61வது ஸ்லோகம். அப்ப இன்னைக்கு எல்லாரும் நீங்க பண்ணீங்க இல்லையா, இந்த ஒரு 10 வாரங்களாக இந்த தக்ஷ யக்ஞத்தை பற்றி இடைவராமல் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதனுடைய பலன் என்ன, அதுல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயத்த இந்த 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம் முடிக்கின்றது. என்ன இதம் பவித்ரம் பரமம் இஷச்சேஷ்டிதம் யசாயஷம் ஆயுஷம் அகௌகமர்ஷனம் யோ நித்யதா கர்ணிய நரோ அனுகீர்த்தியேத் துகுணோதி அகம் கௌரவ பக்தி பாவஹா. அருமையான வார்த்தைகள். என்ன அப்படின்னா இதம் பவித்ரம் பரம். இந்த ஒரு ஸ்லோகங்களை நீங்க எல்லாரும் பார்த்தீங்களே, இந்த விஷயங்களை எல்லாரும் கேட்டீங்களே, இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப பரமம் பவித்திரமான விஷயங்கள். இது என்ன, பரம் ஈஷ சேஷ்டிதம், பகவானினுடைய வர்ணனை. யசாயசம், எல்லா விதமான பேறுகளை கொடுக்கும், பெரும் புகழை கொடுக்கும். ஆயுஷாம், இதை கேட்பவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஆகௌகா, எல்லா விதமான பாவங்களும் போற்றப்படும். யோ நித்யதா ஆகரணிய நரோ அனுக்கிரியே, யார் ஒருத்தன் இந்த விஷயங்களை அணுகூழ்ந்து ஆர்வத்துடன் கேட்கின்றானோ, காது கொடுத்து கேட்கின்றானோ, அவன் துகுணோதி அகம், எல்லா விதமான பௌதிக பந்தத்திலிருந்து வெளியில வருவான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அருமையான இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. அதுல வரக்கூடிய கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, பக்தி பாவதா. பக்தி பாவத்தகனா என்ன, யார் ஒருவன் பக்தியுடனும் அந்த பாவத்துடனும் நம்பிக்கையுடனும் இதை கேட்கின்றானோ அவனுக்கு தகுந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். மாமுனிவர் மைத்திரேயர் இறுதியாக கூறினார், ஓ குருகுல தோன்றவனே, முழுமுதற் கடவுளான விஷ்ணுவினால் நடத்தி வைக்கப்பட்ட இந்த தக்ஷ யக்ஞம் பற்றிய வரலாற்றினை ஒருவன் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்கவும், கேட்டதை மீண்டும் மீண்டும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் செய்தால். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. என்னன்னா பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்கவும், கேட்பதை மீண்டும் 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 பிறருக்கு எடுத்துரைக்கவும் செய்தால் உலக வாழ்வின் அனைத்து மாசுக்களையும் நீங்கி அவன் தூய்மை அடைவானவன் ஆவான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கு. என்ன பண்றோம், நாம இன்னைக்கு கேட்ட இந்த தக்ஷ யக்ஞம், அதுல நடந்த நிறைய நிகழ்ச்சிகள், அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய ஆழமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் 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 போய் அனைவருக்கும், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், சகாக்கள், ஊர்ல கூடிய மக்கள், உங்களுடைய ஜாதிக்காரர்கள், எல்லா ஊர்க்காரங்க, நாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் என்ன பண்ணட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் தூய்மை அடைவோம், அவங்களும் தூய்மை அடைவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அப்ப இந்த உலகத்திலிருந்து பௌதிக பந்தத்திலிருந்து தூய்மை அடைவதற்கான ஒரு வழி என்ன, இந்த தக்ஷ யக்ஞத்தை கேட்பது, சொல்லுவது, அடுத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது. அதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம், பக்தி பாவதா. எப்போது நம்ம பக்தியையும் பாவத்தையும் பெறுகின்றோமோ அப்பொழுது நமக்கு இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனோட நம்ம என்ன பண்றோம், இந்த தக்ஷ யக்ஞம் அப்படின்ற தலைப்பை இன்னைக்கு கூட முடிக்கிறோம். சோ எல்லாருக்கும் அந்த பெருமை கிடைக்கட்டும். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பல வாரங்களாக வந்திருந்தீங்க,
தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். எல்லாம் ரொம்ப ஆழமாக பார்த்தோம். ரொம்ப அவசரமாக பார்க்காம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அதுல வரக்கூடிய விஷயங்கள் என்ன, இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த தக்ஷயஜ்ஞம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி ஸ்ரீமத் பாகவதத்துல. அதை நீங்க எல்லாரும் கேட்டது, புரிந்து கொண்டது, அதை இனிமே வாழ்க்கையில நெறிமுறையும் படுத்தணும், அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம எப்பொழுதும் பண்ணுவதை போல அடுத்து ஒரு 15-20 நிமிடங்கள் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்விகளை கேட்கலாம். அந்த கேள்விகளை கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறோம். ஒண்ணு அந்த ஜூம்ல கீழே கையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது கேள்விகள் இருந்தது, ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தது அப்படின்னா இந்த தக்ஷயஜ்ஞம் சம்பந்தமாவும் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது சம்பந்தமாவும் இருக்கலாம். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கைகளை உயர்த்தலாம், அல்லது இந்த சாட் விண்டோலையும் நீங்க உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அது நம்ம கேள்விகளை பார்ப்போம். கேள்விகளை போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம இப்ப ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஒரு தலைப்பை முடிச்சிருக்கோம். சோ அடுத்த தலைப்பு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வந்தது. என்ன அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் சம்பந்தமாக கேள்விகள் தோன்றுது. அந்த கேள்விகள் பதிலுக்கு தகுந்த வாய்ப்பு இல்ல, நேரம் கம்மியா இருக்கு, அல்லது அவங்க கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அது தகுந்த நேரத்தை எடுத்து சொல்ல முடியல. அப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி நடத்தலாமே அப்படின்ற ஒரு பரிந்துரை வந்தது. சோ உங்க எல்லாருக்கும் விருப்பம் இருந்ததுனால், அல்லது நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம அடுத்து கிடைத்த வாய்ப்புல அடுத்த வாரமா இருக்கணும், அல்லது அடுத்த வாரமா இருந்தது அப்படின்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு ஓகே நினைக்கிறேன். சோ நீங்க உங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு வாரம் உங்களுக்கு நேரம் இருக்கு. எல்லா கேள்விகளையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது கேள்வியா இருக்கட்டும், நடைமுறை கேள்விகளா இருக்கட்டும், பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அல்லது ஆன்மீகத்தை நீங்க படிச்ச கேள்விகள், அல்லது யாருக்காவது கேட்ட கேள்விகள், அல்லது உங்க நண்பர்களுக்கு கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கொண்டு அவங்களை அழைச்சிட்டு வாங்க, அல்லது கேள்வியில மட்டும் எழுதி கொண்டு வாங்க. நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெறும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளாக நடத்த போறோம் அடுத்த வாரம். உங்க எல்லாருக்கும் கேள்விகள் இல்ல, உங்க எல்லாருக்கும் கேள்விகள் கம்மியா இருக்கு அப்படின்னா, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நான் அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பேன். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை எல்லாரும் உங்கள்ட்ட நான் அடுத்த வாரம் கேட்பேன். அப்ப உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்க கண்டிப்பாக கொண்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நான் நடைமுறை சம்பந்தமாக என்கிட்ட நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு. எப்படி நாம இப்ப உதாரணத்துக்கு தக்ஷயஜ்ஞத்தை பத்தி பார்த்து கொண்டிருக்கோம். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? நாம இப்படி கேட்டோம், படித்தோம், உணர்ந்தோம். இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறோம்? அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? நடைமுறைப்படுத்துறது தான் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். தினமும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், பகவானுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, பகவானுக்கு சேவைகள் எப்படி செய்வது, உதாரணத்துக்கு பகவானுக்கு எல்லாம் அர்ப்பணித்து எப்படி சாப்பிடுவது, உண்பது, நம்முடைய வாழ்க்கையில பக்திமயமாக எப்படி மாற்றுவது, இது எல்லாம் என்னை பொறுத்த மட்டுக்கும், ஆச்சாரர்களை பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னா, பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ், நடைமுறைக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் அதெல்லாம். சோ அது எல்லாருமே உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வைப்பேன். சோ நீங்க பதில் சொல்லலாம். நீங்க யாருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ பதில் சொல்ல முடியும். சோ இதுதான் அடுத்த வார நிகழ்ச்சிக்கான நம்மளுடைய யோசனை. அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஏதாவது ஒரு தலைப்பு எடுப்போம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய பின்னாடி வரக்கூடிய 7வது 8வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய ஏதாவது தலைப்பு எடுத்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்பொழுது வசந்த் குமார் அப்படின்றவர் கையை உயர்த்திருக்கார். அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றிங்க பிரபு. ஏன்னா நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த மனதை குழப்பிட்டு இருந்த ஆன்மீக குழப்பங்கள்லாம் இப்ப கொஞ்சம் தீர்வு கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது. என்ன சந்தேகம்னா பிரபு, ஃபர்ஸ்ட் விஷ்ணு பகவான் கிருஷ்ணருக்கு சுய விரிவங்கம் பின்ன விரிவங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப சுய விரிவங்கங்கள்ல வெங்கடாச்சலபதி, ரங்கநாதர், நாராயணர், விஷ்ணு, நரசிம்மர், வாமனர் இவங்கெல்லாம் சுய விரிவங்கம் அப்படின்றோம். பரசுராமர், புத்தர் இவங்கெல்லாம் பின்ன விரிவங்கம் அப்படின்றோம். இத எப்படி பிரபு ஒரு தொகுப்பா தெரிஞ்சுக்கிறது? அருமையான கேள்வி. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, விபின்னாம்சங்கள், சுகாம்சங்கள், பகவானினுடைய என்ன சொல்ற டைரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ், நேரடியாக விரிவான அவதாரங்கள், நேரடி விரிவாக்கங்கள், அல்லது பகவானிலிருந்து பிரிக்கப்பட்ட தோன்றுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டுக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்த கேட்கிறார். ரொம்ப ரொம்ப எளிமையா பதில் சொன்னோம் அப்படின்னா,
பகவானினுடைய அவதாரங்கள், விஷ்ணு அவதாரங்கள், பகவானினுடைய என்ன சொல்றது, இந்த பௌதிக உலகமா இருக்கட்டும், வெவ்வேறு விதமான உலகங்கள் இருக்கு இல்லையா, பிரபஞ்சங்கள் இருக்கு. எல்லா பிரபஞ்சங்களிலும் பகவானினுடைய அவதாரங்கள், பகவானினுடைய நேரடியாக தோன்றக்கூடிய விரிவாக்கங்கள் எல்லாத்துக்கும் சுவாம்சங்கள்னு பேர். அதை தவிர்த்து உருவாகக்கூடிய உயிர்வாளிகள் இருக்காங்க இல்லையா, அது வந்து தேவர்களா இருக்கட்டும், நாமலா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன, விபின்னாம்சங்கள் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி முதல் ஸ்கந்தம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துல இதெல்லாம் வருது. பகவானுடைய முதல் விரிவாக்கங்கள் என்ன, பகவானுடைய நேரடி விரிவாக்கங்கள் என்ன, அதன் பின்னர் வரக்கூடிய விபின்னாம்சங்கள் என்ன, இது எல்லாம் வந்து முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்திலும் 3வது அத்தியாயத்திலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை வந்து நான் சொல்ல முடியும், இருந்தாலும் நீங்க எல்லாரும் எடுத்து படிக்கணும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும் தான் என்னுடைய ஒரு எண்ணம். சோ அதை நீங்க எடுத்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஒரு கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க சில பேர் கேள்விங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு கேள்வி, அவங்களுக்கு ஒரு கேள்வியா போகலாம். இப்ப வந்து சந்தியான்றவன் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு சத்துர்யுகத்திலும் பகவானின் அவதாரங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றும் லீலைகள் நடைபெறுகின்றதா? அவ்வாறு மீண்டும் மீண்டும் பகவானின் இந்த லீலைகள் நடைபெற்றால் பகவானின் கோலோகத்தை அடைந்த தூய பக்தர்களும் மீண்டும் பௌதிக பந்தத்தில் சிக்கிக் கொள்வார்களா? நல்ல கேள்வி. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, பகவானினுடைய லீலைகள் இந்த சத்துர்யுகத்துல மீண்டும் 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 நடக்குமா? ஒரு கேள்வி. நடக்கும், மறுபடியும் மறுபடியும் நடந்து கொண்டிருக்கு. அதான் வந்து நித்திய லீலைகள், நித்திய லீலா புருஷன், பகவானுக்கு பேர் நித்திய லீலா. அதனாலதான் அதுக்கு பேர் நித்தியோத்சவம். பகவானுடைய லீலைகள் என்னைக்குமே நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல கிருஷ்ணர் வந்து கோவர்தன கிரியை தூக்கி கொண்டிருக்கார். ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல அவர் என்ன பண்றார் அப்படின்னா, கம்சனை துவம்சம் செய்கின்றார். இன்னொரு இடத்துல வாமன தேவராக வரார், இன்னொரு இடத்துல ராமராக இருக்கார். அப்ப பகவானினுடைய லீலைகள் அதுவும் திருப்பி வருது. முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கடல்லையோ நதிகள்லயோ ஏற்படக்கூடிய அலைகளை போல. என்னைக்காவது அலைகள் நிற்கின்றிருக்கா? நிக்காது. அதனால பகவானினுடைய லீலைகள் நடந்து கொண்டே இருக்கும். எதற்காக நடக்குது? நாம எல்லாரையும் பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போறதுக்காக நடக்குது. லீலைகளை பார்த்து, லீலைகளை புரிந்து கொண்டு, லீலைகளினால் நாம் என்ன பண்ணணும்? தூய்மை அடையணும், அவரை பற்றிய ஒரு ஆர்வம் உண்டாகணும், ஆக்கிருஷ்ணமாகணும் அப்படின்றதுக்காக லீலைகள் நடக்கின்றன. மறுபடியும் மறுபடியும் பக்தர்கள் வருவார்களா? பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பௌதிக பந்தத்திற்காக வருவதில்லை, பகவானினுடைய பிரதிநிதியாக வராங்க. ஸ்ரீல பிரபுபாதர் வந்தார், ராமானுஜர் வந்தார், மத்வாச்சாரியர் வந்தார், சங்கராச்சாரியர் வந்தார். இவங்க எல்லாம் எதுக்காக வராங்க? இவங்க வந்து பௌதிக பந்தப்பட்ட ஆத்மாக்களாக தோன்றினாலும் வெளிப்படையாக அவங்க வந்து பகவானினால் சக்தி அளிக்கப்பட்ட பகவானினுடைய பிரதிநிதியாக வராங்க. எதற்காக? நம்மளை விடுவிப்பதற்காக, நமக்கு தகுந்த பாதை காட்டுவதற்காக. மகாஜன கதாச பந்தாக, மகாஜனங்கள் என்ன பண்றாங்க? நமக்கு பாதை, சரியான பாதையை காட்டுகின்றார்கள் அப்படின்றதான் சரியான புரிதல். ஹரே கிருஷ்ணா. பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி கேக்குறதா? கேக்குது, சொல்லுங்க. ரொம்ப எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா 3rd காண்டோல வந்து பிரம்மா தான் வந்து ருத்ர படைச்சார்னு ஒரு இது இருக்கு இல்லையா? படிச்சதுக்கு அப்புறம் ஒரு ருத்ரருக்கும் சிவா எப்படி அவர் சிவாவா மாறினார்? ஆக்சுவலி இஸ் தேர் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ரெண்டு பேரும் ஒண்ணுதானா? ஓகே, இது வந்து கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, 3வது ஸ்கந்தத்துல பிரம்மதேவர்கிட்ட இருந்து ருத்ரர்கள் தோன்றாங்க அப்படின்ற விஷயம் வருது. அப்ப ருத்ரன்றவர் எப்படி சிவாவாக மாறுகின்றார் அப்படின்ற விஷயத்த கேட்கிறார். இதுவும் வந்து 5வது ஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்துல இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக தோன்றும் படிக்கும் போது. என்ன அப்படின்னா, 3 விதமான விஷயங்கள் இருக்கு சிவபெருமானுடைய விரிவாக்கங்கள். ஒருத்தருக்கு பேர் சதாசிவன். சதாசிவன்றவர் யார் அப்படின்னா, ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடியவர். அவர் என்ன அப்படின்னா, பகவானினுடைய விஷ்ணுவினுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவர். அவருக்கு பேர் சதாசிவர். அப்புறம் என்ன ஆறார்? அவர் இங்க வந்து சிவபெருமானாக மாறுகின்றார் இந்த பௌதிக உலகத்துல. அப்பதான் ரமாதேவியோட சேர்கின்றார். அங்க ரமாதேவி, இங்க பார்வதி தேவி. ருத்ரர்கள்ன்றவங்க யார் அப்படின்னா, சிவபெருமானுடைய விரிவாக்கங்கள். 11 ருத்ரர்கள் சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஷயங்கள் நடக்கக்கூடிய உதாரணம் அழிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. பிரளயம், பிரபஞ்சத்தை அழிக்கணும்.
அல்லது வந்து தீய சக்திகளை வந்து அடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் அவர் என்ன பண்றார், சிவனுடைய விரிவாக்கமாக வருகின்றது இந்த ருத்ரர்கள். இதனுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த 5வது ஸ்கந்தத்துல வரும். சோ அதே சிவபெருமான் தான் அங்க வந்து சதாசிவனாக இருக்கின்றார், ருத்ராக இருக்கின்றார், சிவபெருமானாகவும் இருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். சோ அவருடைய தோன்றுதல், ருத்ரருடைய தோன்றுதல் எதுக்காக ஏற்படுது அப்படின்னா அவருடைய விஷயங்கள் பூர்த்தி செய்வதற்காக, சில லீலைகளை செய்வதற்காக வருகின்றார்கள். அவங்க லீலைகள் என்ன, முடிப்பதற்காக. பிரபஞ்சத்தினுடைய கடைசி டெவாஸ்டேஷன் சொல்றோம் இல்லையா, அழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் அவர். கோபத்தினுடைய வெளிப்பாடு ருத்ரர்கள். சோ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டுல விஷயத்தை அழிக்கக்கூடிய நபர்களாக தோன்றுவார்கள் அப்படின்ற விஷயத்தை பின்னாடி வரக்கூடிய ஸ்கந்தத்தை நீங்க படிக்க முடியும். மேற்கொண்டு படிங்க, ரொம்ப சந்தோஷம். 3வது ஸ்கந்தம் படிக்கிறீங்களா, 4வது 5வது 6வது ஸ்கந்தம் படிக்கும் போது இதெல்லாம் விவரிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஹரே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அடுத்து கேட்கக்கூடிய ஒருத்தர் 6 கேட்டிருக்காரு அப்படின்னா, பிரம்ம நிலையில் எனக்கோ சிவபெருமானுக்கோ பிரம்மனுக்கோ வேறுபாடு இல்லை என்கின்றார் பகவான். பிரம்ம நிலை என்றால் என்ன? பிரம்ம நிலை என்றால் என்ன? அதை வந்து பகவத்கீதையில பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோஷதி ந காங்ஷதி. யார் ஒருத்தன் பிரம்ம நிலைக்கு வர முடியும், அதை வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். யார் ஒருத்தன் வந்து உண்மையான நிலையில, யார் ஒருத்தன் உண்மையான யோகியாக மாறுகின்றானோ, தன்னை அறிந்த ஆத்மாவாக மாறுகின்றானோ. பிரம்ம நிலைன்றது இந்த யோக பயிற்சி சொல்லிக்கூடிய யோக பயிற்சி முறையோ, அல்லது வந்து தபசுகள் பண்ற மாதிரியோ, அல்லது ஞான வழிபாடுலயோ ஒருத்தர் வந்து பிரம்ம நிலைக்கு அடைய முடியாது. யார் ஒருத்தர் யார்த்த அடைய முடியும்? பகவானிடம் சரணடைந்து, பகவானே எல்லாவற்றுக்கும் எஜமானன், அவனை சார்ந்து வாழக்கூடியவன். யார் ஒருத்தன் யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்பத்தேன் அக்தராத்மா, யார் ஒருத்தன் வந்து என்னுடைய பக்தனாக மாறுகின்றானோ அவன் தான் பரம யோகி, பரம பிரம்ம நிலையை அடைகின்றான். அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் அந்த பிரம்ம நிலையில தன்னை அறிந்த ஆத்மாவாக விளங்குகின்றான். நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எனக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு புரிஞ்சு கொண்டாலே பகவானுக்கும் மற்ற உயிர்வாழிகளுக்கும் உள்ள தொடர்பையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான உண்மை. எனக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு புரிஞ்சுட்டோம், அப்ப பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றதையும் நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொள்ள முடியும். எப்போ நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியல, பகவானை புரிஞ்சு கொள்ள முடியல, நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சு கொள்ள முடியல, தன்னை அறிந்த ஆத்மாவாக மாறவில்லை அப்படின்னா அவனால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். சோ அதுதான் பிரம்ம நிலைன்னு சொல்லப்படுது. இதனுடைய வர்ணனையை மேற்கொண்டு நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி 18வது அத்தியாயம், பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்துல வரக்கூடிய நிறைய 4-5 ஸ்லோகங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துவார். என்னுடைய பரிந்துரை, நீங்க மறுபடியும் போய் அந்த பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்தை பிரபுபாதருடைய பொருளுரையை ரொம்ப விவரிப்பாக படித்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். ஹரே கிருஷ்ணா. தினேஷ் அப்படின்றவர் கையை உயர்த்திருக்கார், கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த விஷ்ணுவை திருப்திப்படுத்துன்னு சொல்லி ஓகே, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது அப்படின்ற கேள்வி வந்தது. அது என்னன்னு கேட்காங்க. விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது எப்படி? விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுன்றது உதாரணத்துக்கு நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் வந்து யஜ்ஞத்தின் மூலியமாக சொன்னோம் இல்லையா? பகவத்கீதை வரக்கூடிய விஷயம் அதான். யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா. விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கு தான் யஜ்ஞம் பண்றோம். விஷ்ணு திருப்தி அடையல யஜ்ஞத்துல அப்படின்னா அந்த யஜ்ஞம் வந்து வீணாக போய்விட்டது, தகுந்த முறைப்படி நடக்கவில்லை அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். விஷ்ணு எப்படி திருப்திப்படுத்துறது? அப்ப யஜ்ஞங்கள் மூலியமா திருப்திப்படுத்த முடியும். இந்த கலியுகத்துல பகவான் விஷ்ணுவை எப்படி பெரிய பெரிய யஜ்ஞங்கள் பண்ணியோ, பெரிய பெரிய தபசுகள் பண்ணியோ, அல்ல பெரிய பெரிய கோயில்களை கட்டி வழிபாட்டு முறைகளை செய்தோ பகவானை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எப்படி பண்ண முடியும்? யஜ்ஞேர் சங்கீர்த்தனேர் பிராயேர். இந்த கலியுகத்துல பண்ணக்கூடிய மிகச்சிறந்த யஜ்ஞம் எது? சங்கீர்த்தன யஜ்ஞம். பகவானுடைய நாமங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானினுடைய நாமங்களை சொல்லுவது, நாமங்களை கேட்பது, நாமங்களை ரசிப்பது, நாமங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்கு யஜ்ஞங்களாக செய்யறோம். நாம எப்போ கிருஷ்ணா ராமான்னு சொல்றோமோ அப்ப என்னாச்சு? பகவானினுடைய நேரடி தொடர்புக்குள்ள வரோம். ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய வார்த்தைகள், ராமருடைய வார்த்தைகள் வந்து பௌதிக வார்த்தைகள் இல்லை. அதுல வந்து பகவானுடைய வார்த்தைக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப என்னுடைய பேரை சொல்றோம் அல்லது உங்களுடைய பேரை சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய பேர் நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கேட்பீங்க. நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க, உங்க பேரை நான் சொல்லி கொண்டே இருக்கேன், நீங்க வருவீங்களா? வர மாட்டீங்க. அதுதான் பௌதிக பேருக்கும் ஆன்மீக பேருக்கும் வித்தியாசம். இப்ப நான் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கிருஷ்ணர் உடனே இங்க வரார். ராமர்னு சொன்னா ராமர் உடனே வரார். ஏன்னா அவருடைய விரிவாக்கங்கள்ல அதற்கும் இதற்கும் விஷயம் இல்லை. அப்ப என்ன ஆச்சு? எப்படி விஷ்ணுவை திருப்திப்படுத்த முடியும்? அவர் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார்,
என்னுடைய பக்தனாக மாறு, அப்பொழுது நான் திருப்தி அடைவேன். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு சரணடைந்து அவளுக்கு சேவை செய்வது, அவருடைய சேவைகளை எல்லாரையும் ஈடுபடுத்துவது, அவருடைய பரம பக்தனாக மாறுவது. அதன் மூலியமா நம்ம வந்து கிருஷ்ணரையோ விஷ்ணுவையோ திருப்திப்படுத்த முடியும். அவர் திருப்தி அடைஞ்சிட்டா எல்லா தேவர்களும் திருப்தி அடைவார்கள். இதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய கூற்று. ஹரே கிருஷ்ணா. இங்க இன்னொருத்தர் கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தசரத மகாராஜாவிற்கு 60,000 மனைவி என்று சொல்லப்படுகிறது. இது உண்மைதானா? உண்மைதான். சாஸ்திர கூற்றுகளை நாம வந்து உண்மையா சரியா தவறான்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. உண்மைதான். சத்தியுகத்துல அந்த யுகங்கள்லாம் வந்து பல 10 லட்சம் வருஷங்கள் வாழ்வாங்க. நம்ம தான் இப்ப 100 வருஷம் வாழ்றது இல்ல, 50 வருஷம் வாழ்றோம். 40 வருஷத்தே எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருது. அன்னைக்கு சத்தியுகத்துல பல கோடி வருஷங்கள் வாழ்றாங்க. துவாபர யுகத்துல லட்சம் வருஷம் வாழ்றாங்க. திரேதாயுகத்துல 10,000 வருஷம் வாழ்றாங்க. அப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் சாத்தியம்தான். இது எல்லாமே சாஸ்திரத்துல வரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் வந்து நம்மளுடைய பௌதிக கலியுகத்தினுடைய புலன்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ருதி மந்திரங்கள், வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துகள் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஆச்சாரியர்களுடைய நடைமுறையில், அவருடைய பாதையில, அவருடைய அடிச்சுவற்றில் நம்ம நம்புறோம், புரிஞ்சுக்கிறோம். சாத்தியம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். ஏனால் தசரத மகாராஜா யாரு? மகாஜன. அவரும் ஒரு மகாஜனர். எப்படி வாழ வேண்டும், கிரகஸ்தனாக எப்படி வாழ வேண்டும் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அவர், இல்லையா? நீங்க எல்லாம் சொல்றேன், நீங்க நிறைய பேர், நான் சன்னியாசி இல்ல, நான் பிரம்மச்சாரி இல்ல, எனக்கு வந்து குடும்பம் இருக்கு, எனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்களே, எப்படி நான் பக்தி செய்வது, எப்படி நான் பண்ணுவது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வருது. தசரத மகாராஜாக்கு 60,000 மனைவிகள். எப்படி பண்ணார் அவர்? அவருடைய அடிச்சுவட்டு நாமளும் பின்பற்றணும். பகவானுடைய நேரடி சக்தியான சீதாதேவி வராங்க, அவங்க எப்படி வர முடியுது? அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே வந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து சாஸ்திரத்தினுடைய கூற்றுல நம்மளுடைய கலியுக புத்தினால புரிஞ்சுக்க முடியாது. உண்மையதான். ஹரே கிருஷ்ணா. பாலாஜி ஸ்ரீனிவாசன் மறுபடியும் கை உயர்த்திருக்கார், கேள்வி கேட்கலாம். பிரபுஜி சாரி, இதே क्वेश्चंसக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து क्वेश्चंस அனுப்பலாமா இன் அட்வான்ஸ்? அனுப்பலாம். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா சாட்டர்டே ஃபோரம்ல? ரெடி சாட்டர்டே வந்து ஓகே. நான் என்ன பண்றேன், அதுக்கு தான் இப்ப அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஃபோரம் மாதிரி ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுக்கு தகுந்த பதில்கள் அப்பப்ப கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னா, அந்த பதில் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலியமா நீங்க வந்து கேள்வி கேட்கும் போது, நான் அன்னைக்கே ஒருத்தர் சொன்னேன், எனக்கு ஒருத்தர் போன் பண்ணியிருந்தார், எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்க சனிக்கிழமை வந்து நிகழ்ச்சியில கேள்வி கேளுங்களேன் அப்படின்னு சொன்னேன். எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய கேள்விகள் எந்த கேள்வியும் வந்து சரியான கேள்வி, தவறான கேள்வி, ஐயோ ரொம்ப கொஞ்சம் தர குறைவா இருக்க கேள்வின்ற எதுவுமே கிடையாது. எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, அந்த கேள்விகள் நீங்க கேட்கறதன் மூலியமாக உங்களுக்கு பதிலும் கிடைக்கும், வரக்கூடிய மற்ற நபர்களுக்கும் பதில் கிடைக்கும், இல்லையா? அடுத்தவங்களுக்கும் உதவியா இருப்போமே. அதனால என்ன உங்களுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா, நிகழ்ச்சியில வந்து கேள்வி கேட்கிறது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வந்து ஏதுவாக இருக்கும். அதற்கு தான் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியும் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம், 100 கேள்வி இருந்தாலும் எழுதி கொண்டு வாங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவோம். நமக்கு எந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலையோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் அடுத்த வகுப்புலையோ எப்போது அடுத்த வகுப்புலையோ நம்ம வந்து அதுக்குரிய பதில்களை சொல்ல முடியும், இல்லையா? அதுக்கான முயற்சி எடுப்போம். பாபாவுடைய கருணையினால நம்மளால பதில்கள் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். அதனால வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமா பல கேள்விகளை நம்ம எதிர்கொள்றது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய சிந்தனை. ஹரே கிருஷ்ணா. அடுத்து வந்து ஹரிஹரன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கார். You said if we have done abortion, we will take birth as a blind. In our young age, due to unavoidable circumstances, we have done this. What to do for this? Please do not mention. Okay. இப்ப என்ன அப்படின்னா, அவர் கேட்கக்கூடிய இந்த மாதிரி நீங்க பலரும் சொன்னீங்களே, இது வந்து இந்த இது பண்ணக்கூடியது தவறான விஷயம், சிசுக்களை வந்து கொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தவறான விஷயம் அப்படின்ற விஷயங்களை சொன்னீங்களே, இதை வந்து சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிருக்கலாம், அதை எப்படி வெளியில கொண்டு வருவது, அதுல இருந்து வெளியில எப்படி வருவது அப்படின்ற விஷயத்தை கேட்கிறார். எந்த தவறா இருக்கட்டும், மிகப்பெரிய தவறுகளாக கூட இருக்கட்டும், பிராமணர்களை கொல்லக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்கட்டும், வைஷ்ணவர்களை அவமதிக்கக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்கட்டும், அல்லது பசுவை கொல்லக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்கட்டும், சிசுக்களை வயத்துல கொல்லக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்கட்டும், எந்த தவறுகளையும் பகவான் கிருஷ்ணரால போக்க முடியும். அதனால அவர் போக்க முடியும்ன்றதுக்காக அவர்கிட்ட வருவதுன்றது தவறான விஷயம். அது வணிகம். சார், நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு அவர் போக்குறேன்னு சொன்னாங்களே, நான் 10 வருஷமா வரனே, போக்கிருப்பாரா? 15 வருஷமா பகவான் நாமத்தை சொல்றேனே, போக்கிருப்பாரா? அப்படின்னு வணிகம் பேச முடியாது. பகவான் என்ன சொல்றார் பகவத்கீதையில? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ.
அகம் துவாம் சர்வ பாபேபியோ, எல்லா விதமான பாவங்களையும் நான் போக்குக்கூடிய விஷயமாக நான் தெரிகின்றேன். அப்ப அவரால அதுக்கு தான் அவருக்கு பேர் என்ன அப்படின்னா முகுந்தா. அவருக்கு பேர் என்ன அப்படின்னா நம்மளை இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரே நபர் அவர் தான். அப்ப அவரிடம் சரணடைந்து அவரை திருப்திப்படுத்துவதனுடைய வாழ்க்கையாக வாழணும். அப்ப என்ன பண்ணுவார்? அவர் அந்த பாவங்களை பரவாயில்லை, என்னுடைய பக்தன் அவன். அதைத்தான் 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்துல பிரம்மதேவர் சொல்றார். தத்தே அனுகம்பாம் சுசுமிக்ஷமானோ. பகவானினுடைய கருணை இருப்பவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாவ விளைவுகளுடைய ஒரு சின்ன பங்கு மட்டும்தான் கிடைக்குமா. உதாரணத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆச்சாரியர் பிரபுபாதர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு வரும்போது என்னாச்சு அப்படின்னா பகவானுடைய சேவை செய்வதற்காக வரோம். கோயில்ல நிர்வாகிகள் பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள், காய்கறிகளை கட் பண்ணி தரீங்களான்னு கேட்கிறாங்க. நம்ம செய்து கொடுக்குறோம். செய்து கொடுக்கும்போது என்னாச்சு, ஏதோ ஒன்று வெட்டும் போது கை வெட்டி கொள்கிறோம். அப்ப என்ன விஷயம்? ரத்தம் வருது. உடனே அதுக்கு தேவையான மருந்து தெரிவிக்கணும், அதை பேண்டேஜ் போடணும், ஏதாவது பண்றோம். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா பகவானினுடைய கருணையினால் பிரம்மதேவர் என்ன சொல்றார்? தத்தே அனுகம்பாம் சுசுபிக்ஷமானோ. பெரிய பெரிய ஆபத்துகள் இருந்து விடுவிப்பதற்கு என்ன பண்றார்? பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கொடுத்து பெரிய பெரிய தவறுகளுக்கான பாவத்தை நிவர்த்தி செய்கின்றாராம் பகவான். அவ்வளவு கருணை மிக்கவர் அவர், இல்லையா? அப்ப இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்ய தயாராகிவிட்டேன், மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டேன். பகவானுக்கு சேவை செய்வதில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன், என்னுடைய எல்லா குடும்பத்தாரையும் அர்ப்பணிப்பேன். பகவானுக்காக நாங்கள் சேவகனாக மாறுவோம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுவோம் நினைச்சோம் அப்படின்னா பின்னாடி பகவான் பார்த்துக் கொள்வார். அதை நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் அகைத்துக்கி அப்பிரதிகதா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுவோமா. ஹரே கிருஷ்ணா. கலி அவதாரம் பற்றி கூற முடியுமா? கலி அவதாரம்னா என்ன? கலி அவதாரம்ன்றது இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் பகவானுடைய கலியுக அவதாரம். முதல் ஸ்கந்தம் 2வது ஸ்கந்தத்தினுடைய முதல் 2 இதுல வருது. 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல வரும். அதே மாதிரி 10வது அத்தியாயத்திலையும் வரும். என்ன வரும் அப்படின்னா, இந்த கலியுகத்துல பகவானினுடைய அவதாரம் எது அப்படின்னா அது ஸ்ரீமத் பாகவதம் தான். பின்னாடி கல்கி அவதாரம் வரும். அது எப்பொழுது வரும், எப்படி வரும்ன்றதெல்லாம் இருக்கு, அதுலயே இருக்கு. நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 2வது 3வது அத்தியாயத்துல கல்கி அவதாரம் எப்போது ஏற்படும், அவருடைய தந்தையார் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த கலியுகத்துல பகவானினுடைய இலக்கிய அவதாரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். யார் ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதத்தை தினமும் தொடர்பு கொள்கின்றாரோ, தினமும் படிக்கின்றாரோ, தினமும் அதனுடைய நாட்டத்தில் இருக்காரோ, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பகவானினுடைய நேரடி தொடர்புல இருக்கார். அதனால பகவானுடைய கலியுக அவதாரம் ஸ்ரீமத் பாகவதம். என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்க எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதத்தை உங்க வீட்டுல கொண்டு வந்து வைக்கணும், தினமும் அதை வணங்கணும், தினமும் அதை படிக்கணும், தினமும் வாழ்க்கையில அதை நெறிமுறைப்படுத்தணும். அதன் மூலியமாக கலியுகத்துல பகவானினுடைய நேரடி தொடர்புக்கு வர முடியும். அதை தவிர பகவானுடைய நாமங்களை சொல்றது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, பகவானுடைய நாமங்களை சொல்லுவது, பகவானுடைய கோயில்களுக்கு சேவைகள் செய்வது, பகவானுடைய பிரசாதத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வோம்ன்ற ஒரு கங்கணத்தை கட்டுவது. இதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? தூய்மை அடைகிறோம், பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போறதுக்கு அருகதையை பெறுகின்றோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணர் கையை உயர்த்திருக்கார், பதில் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க உங்களுடைய குரல் கொஞ்சம் சரியா கேட்கல, திருப்பி சொல்ல முடியுமா? நல்லா மிக அருமையாக இருந்துச்சு பிரபு. இந்த ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு. இது முடிய போகவே ரொம்ப மனசு ரொம்ப சஞ்சலமா இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் நடக்கிறது நல்லா அருமையா இருக்கு பிரபு. இன்னும் கொஞ்சம் ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. சூரியன் தோன்றது எப்ப பிரபு? சொல்றேன். சூரிய தேவன் தோன்றது எப்ப அப்படின்றத கேள்வி. சூரிய தேவன் எவ்வாறு தோன்றினார் அப்படின்ற விஷயத்த அதே மாதிரி பல புராணங்கள்ல வருது. என்ன அப்படின்னா, முதல்ல அவரோட தேவர், அவர் சூரிய முன்னாடி சொன்னோம் இல்லையா, என்ன அப்படின்னா அவரும் ஒரு தேவர். சூரிய தேவனா இருக்கட்டும், சந்திர தேவனா இருக்கட்டும், இந்திர தேவனா இருக்கட்டும், வருணனா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் லோக பாலர்கள், நம்மளை
இந்த லோகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய தேவர்கள் அவர்கள். அவர்களும் பகவானுடைய பக்தர்கள், நம்மளை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்க. சோ இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது, அது சூரிய தேவன் எவ்வாறு தோன்றுறார், அவருடைய வேலை என்ன அப்படின்றத 5வது ஸ்கந்தத்துல வருது. அவர் என்ன பண்றார், அவருடைய விஷயங்கள் என்ன, எந்தெந்த உலகத்தின் மூலியமா அவர் போறார், அவருடைய குதிரைகள்ல யார் யார் இருக்காங்க, எப்படி தோன்றார் அப்படின்ற விஷயம் எல்லாம் 5வது ஸ்கந்தத்துல வருது. என்னுடைய பணிவான வேண்டுகோள், மறுபடியும் நான் சொல்வதை தவிர ஸ்ரீல பிரபுபாதருடைய வார்த்தைகள் மூலியமாக நீங்க இதை படிக்கணும், புரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா ஆச்சாரியர்களுடைய நேரடி எழுத்துக்கள் மூலியமா நம்ம படிச்சோம் அப்படின்னா அதை விட தூய்மைப்படுத்தும் விஷயம் எதுவுமே கிடையாது. நாம எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், பக்தர்களாக மாறுவதற்கு பக்தர்களாக நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம் இல்லையா? அப்ப ஸ்ரீல பிரபுபாதரை போல ஒரு தூய பக்தர் நமக்கெல்லாம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பக்தர் ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்காக வார்த்தைக்கு வார்த்தை அதை மொழிபெயர்ப்பு செய்து, அதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்து, அதற்கு ஒரு பொருளுரையும் கொடுத்து, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மனோபாவத்திற்கு தகுந்த மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற விஷயத்த எளிமையாக சொல்றார். சோ சூரிய தேவன் எவ்வாறு தோன்றினார், அவருடைய வேலைகள் என்ன, அவர் சூரிய தேவனுடைய விவஸ்வான் அப்படின்னு பகவத்கீதையிலும் வருது. இத யோவான் விவஸ்வான், விவஸ்வான்ற சூரிய தேவனுக்கு நான் பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை உபதேசம் செய்தேன், அந்த பகவத்கீதையை உனக்கும் இப்பொழுது உபதேசம் செய்கின்றேன்னு பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு. 4வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் பகவத்கீதை. சோ அப்ப அதுலயும் வருது விவஸ்வான் அவருக்கு பேர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பல கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்காரு. அவர் என்ன பண்றார், எப்படி தோன்றார், அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய அந்த ரதம் எவ்வாறு இருக்கும், எவ்வளவு குதிரைகள் இருக்கு, எங்கெல்லாம் போறார், யாருக்கெல்லாம் அவர் ஒளி தரார், எல்லா விஷயங்களும் 5வது ஸ்கந்தத்துல வருது. சோ நீங்க தயவு செய்து அதை எடுத்து பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்வியில் இருக்கா? வேற கிருஷ்ண பக்தர் தவறளித்தால் அதற்கு தண்டனை உண்டா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. யார் தவறளித்தாலும் தண்டனை உண்டு, அது கிருஷ்ண பக்தர் மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், என்ன அப்படின்னா 2 விஷயமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உதாரணம், நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க, ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னைக்கு உதாரணம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஜட்ஜ் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது சொல்லுவார் அவர் நீதிபதி, நீங்க இந்த இந்த சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருந்திருக்கீங்க, குறிப்பா ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், அல்ல படித்தவரா இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய பதவியில் இருந்தவரா இருக்கட்டும், அவர் என்னைக்காவது ஒரு தவறு செய்தால் அவர் என்ன சொல்லுவார், பாமர மனிதன் தவறு செய்தான் அப்படின்னா தெரியாமல் செய்திருக்கலாம். நீங்க ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்திருக்கீங்க, பெரிய பதவியில இருந்திருக்கீங்க, கற்றறிந்தவரா இருந்திருக்கீங்க, சட்டங்களை தெரிந்தவரா இருந்திருக்கீங்க, படிப்பு தெரிந்தவரா இருந்திருக்கீங்க, நீங்க போய் தவறு செய்யும் போது என்ன நடக்கும்? அப்ப உங்களுக்கு பாமர மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட அதிகமாக கொடுக்கணும். இப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு பௌதிக உலகத்துல. அதைதான் கிருஷ்ணரும் பண்ணுவார். பக்தனாக நான் மாறிட்டேன், நான் யாரு பக்தன்? கிருஷ்ணர் சொல்லாத வரைக்கும் யாரும் பக்தன் இல்லை. நான் சொல்லிக்கலாம், நான் பக்தன், நான் கிருஷ்ண பக்தன், நான் உயர்ந்த பக்தன், நான் தான் மூத்த பக்தன், தூய பக்தன், எல்லா விதமான அடைமொழியும் கொடுத்துக்கலாம். தூய, பெரிய, சிறந்த, எந்த விதமான தமிழ், இங்கிலீஷ் அடைமொழிகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். நாம பகவான் இவன் என்னுடைய பக்தன், இவனை போல ஒரு பக்தன் உருவாகணும்ன்ற விஷயத்தை அடுத்தது சொன்னா தான் நீங்க எல்லாம் பக்தர்கள். அப்ப பக்தன்றவன் என்ன பண்ணுவான், என்னைக்குமே ஒரு சின்ன உயிர்வாழி கூட ஒரு சின்ன ஒரு உபகரணங்கள் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா உயிர்வாழிகள் எல்லாத்துக்கும் பகவானுடைய சாஸ்திர விதிமுறைகள் என்ன, தர்மத்தின் கோட்பாடுகள் என்ன, அதை புரிந்து கொண்டு செயல்படுவான். அவனுக்கு பேர் தான் பக்தன். இப்ப அதை தெரிந்தும் தவறு செய்தான் அப்படின்னா அவன் பக்தன் இல்லை, அவன் அபக்தஸ்ய குதோ மகத் குணஹா. ஒருத்தன் அபக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு என்ன நல்ல குணங்கள் இருக்கும்? இருக்காது. அப்ப அவனுக்கு நல்ல குணங்களே இருக்காது. அப்ப தண்டனை, அவன் தெரியாமல் தவறு செய்து விட்டான், அல்ல பக்தனா மாறறதுக்கு முன்னாடி தவறு செய்து விட்டான், பகவானிடம் தஞ்சம் போவதற்கு முன்னாடி தவறு செய்து விட்டானாலும் அவனுக்கு தண்டனை உண்டு. பகவான் நினைத்தால், பகவானுடைய கருணை இருந்தால், பகவான் விருப்பப்பட்டால் அந்த தண்டனைகளை குறைக்க முடியும். இல்லைன்னா எல்லா விதமான ஆட்களுக்கும் தண்டனை உண்டு. ஒரு சின்ன ஒரு கதையின் மூலியமா உங்களை இந்த விஷயத்த சொல்றேன். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இதுல வருது, மகாபாரதத்துல பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கார். அவர் அம்பு படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் கிருஷ்ணரை கேட்கிறார், 75 பிறவிகளுக்கு முன்னாடி போய் நான் பார்த்துட்டேன், நான் எந்த விதமான தவறுகளையும் செய்யலையே, எதற்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு இறப்பு?
அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 76 பிறவிகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனா இருக்கும்போது நீங்கள் ஓடக்கூடிய ஓனான வந்து முள்ளால குத்தி நீங்க துன்பப்படுத்தினீங்க. அந்த தண்டனை தான் இப்ப நீங்க அனுபவிக்கிறீர்கள். அப்ப பீஷ்ம தேவரை போல ஒரு சிறந்த பக்தர் 76 பிறவிகளுக்கு முன்னாடி அவர் செய்த ஒரு சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் தவறு செஞ்சிருப்போம். அப்ப அந்த தவறுக்கு அவருக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்குது. அப்ப அதுதான் விஷயம். அது என்ன அப்படின்னா, நாம வந்து எல்லா விதமான தவறுகள், பாவங்கள், அதர்மங்கள் எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. ஆனால் பகவானிடம் தஞ்சடையும் அடையும் போது, பகவானுக்கு செய்யும் சேவையின் போது ஏதாவது தெரியாமல் செய்த தவறுகளுக்கு பகவான் பொறுப்பேற்கின்றார். பகவானுடைய பக்தனாக இருக்கின்றேன், நாமங்களை சொல்லுகின்றேன், கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நாம வேணுமென்றே தவறு செய்தோம் என்றால் அதை விட கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டீங்க. இதே மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கணும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பாகவத நிகழ்ச்சிக்கான முக்கிய நோக்கமே வெறும் வந்து ஒரு ஏட்டறிவு, ஒரு தியரிட்டிக்கல் செஷனா இருக்கக்கூடாது. தியரிட்டிக்கல் செஷனா என்ன, நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், 1 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாம அதை எப்படி வந்து யதார்த்தமாக்குவது, நெறிமுறையாக்குவது, எப்படி நம்ம வந்து எல்லா விதமான விஷயங்களையும் வாழ்க்கையில் நேரடியாக கொண்டு வருவது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கான முக்கிய நோக்கம் வெற்றி பெறும். அதுதான் முக்கியமான விஷயம். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கையை உயர்த்தலாம். வேற யாருக்கா கேள்விகள் இல்லை அப்படின்னா நாம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கொள்ளலாம். நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் நான் சொன்ன மாதிரி வாய்ப்புகள், கிருஷ்ணருடைய அனுமதி இருந்தால், அனுமந்தாச்ச உபதிருஷ்டாச்ச, அவருடைய அனுமதி இருந்தால் நாம் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நம்ம நடத்தலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.